GK A level 2025 common general test பொது சாதாரண பரீட்சை ரைட். அப்போ இது 2000 நடந்து கொண்டிருக்கு 26 வருஷமா. ஸ்ரீலங்காவில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் யூனிக்கு போகணும்னா இது இந்த எக்ஸாம் என்ன இருக்கணும், பென் யூ மஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அண்டு பாஸ் பண்ணோட எத்தனை மினிமம் மார்க்ஸ் பென் உங்களோட மெட்ட பாடத்தின மார்க்ஸ் இல்லை 30 மார்க்ஸ் என்ன 30 மார்க்ஸ். அப்போ அவுட் ஆஃப் 50 எம்சிக்கு ஸ்ட்ரக்சரோ எஸ்ஏஓ இல்லை. இப்போ 50 எம்சிக்கு உண்டு. அப்போ 50 எம்சிக்கு 100 மார்க்ஸ் உண்டா அவுட் ஆஃப் 30க்கு எத்தனை எம்சிக்கு எடுக்கணும் பென் யூ கெட் 15 கரெக்ட் எடுத்தா சரி. என்ன 15 சரி எடுத்தா சரி. அதில் எத்தனை கேள்வி எப்படி போட்டுக்கிறோம் 30 கேள்வி. முதல் 10 என்னவா இருக்கும் அப்போ முதல் 10 கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கு. வேர்ல்ட்லேயோ ஸ்ரீலங்காவில் நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். லாஸ்ட் 10 மடா அந்த வசனங்களை ரீஅரேஞ்ச் பண்ணுறது, பிக்சர்ஸை பொலசிப்பில் படிச்சு ஞாபகம் இருக்கா, படங்களை வேறு வரிசையில் எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்கள் அது கொஞ்சம் ஈஸி. அது அப் டு யூ நீ சமாளிச்சு இல்லாமன்றபடியா அதே மாதிரி தான் மிடில் இருக்கிற அந்த 30 சரி. இதுக்கெல்லாம் டைம் கன்சியூம் ஆகும், கொஞ்சம் மெட்ஸும் இருக்கும். பட் இது உங்களுக்கான மட்டும் இல்லை, இப்போ பயோக்காருக்கு மட்டும் மெட்ஸ் பயோக்காருக்கு மட்டும் இல்லை, யாருக்கு கொமனான பேப்பர் அப்போ இட் இஸ் காமன் ஃபார் ஆல் ஸ்ட்ரீம். 4 ஸ்ட்ரீமுக்குமே காமனானது. ஏன்னா மெட்ஸ் பயோ ஆர்ட்ஸ் காமர்ஸ் இப்போ என்னதுக்கு டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கும் காமன். இப்போ எல்லாருக்கும் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஓகே. அப்போ மெட்டதப்பன் அதை விட பெரிய விஷயம் டாக்டர்ஸுக்கு பிரச்சனை இல்லை தானே. இன்ஜினியர்ஸ் அப்படி இன்டர்வியூக்கு போந்தானே பெண் இன்டர்வியூக்கு போய்க்க 3 இருந்தாலும் அதுக்கு பக்கத்துலேயே என்ன ரிசல்ட்ஸும் இருக்கும் பெண். உங்களோட இந்த ஜிட் ரிசல்ட்ஸ் இருக்காதா, அதை பற்றி ஒரு பண்ணாத. ஜிட்டை கொண்டு போக தேவையில்லை, சும்மா கொண்டு போ, அது பிரச்சனை இல்லை. இன்டர்வியூ போய்க்க A-level ரிசல்ட் சீட் மாஸ்டரா O-level A-level மஸ்டாக கொண்டு போகணும். அதில் A-level ரிசல்ட் சீட்டில் பக்கத்தில் என்ன பண்ணிருக்கும் இந்த ஜிகே மார்க்ஸும் இருக்கு. நீ 35 உதாரணமாக 30 பாஸ் மார்க்ஸ் பெண், நீ 32 எடுத்தாலும் இன்ஜினியர் ஆகலாம் பெண். ஆனால் ரிசல்ட்ஸில் பார்க்க 3Aயும் 32 இருக்கும் பக்கத்தில். அதுதான் ஒட்டா இருக்கு. கரெக்டாக. ஆகவே 7 மாணவர் வரைக்கும் ஒரு நல்ல மார்க்ஸ். அது பக்கத்தில் அதோட இன்னொரு மார்க்ஸும் இருக்கும். அப்போ என்ன மார்க்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்டா, இப்போ இன்னொரு பாடம் மார்க்ஸ் இருக்கும். இதை இருக்கும் இங்கிலீஷும் இருக்கு. அதையும் 7 மாணவர் வரைக்கும் ஆக்கிக்கொள். இதையும் ஒரு ஸ்டாண்டர்டான மார்க்ஸாக வச்சுக்கொள்ள. ஒரு ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் தானே. இப்போ இன்டர்வியூக்கு 500-400 பேர் அப்ளை பண்ணுவாங்களோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு. அப்போ அதில் இருக்கிற மார்க்ஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஒன்று ஜட்ஜ் நான் சொல்கிறவங்க பெண் ஜிகே நாலேஜை பார்த்துட்டு ஒன்று என்ன செய்வாங்கல்ல, ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான மார்க்ஸ். பாஸ் வந்தால் காணமுடி இல்லாமல் கொஞ்சம் நல்ல மார்க்ஸாக இருக்க ட்ரை பண்ணி. சரி, ஓகே. இது எப்போ படிக்க டைம் இருக்கும் இந்த ஒரு வளமே அப்படி தான் டைம் டெவலப்பேன். கெமிஸ்ட்ரி 20ஆம் தேதி முடியுது, 21ஆம் தேதி, 22ஆம் தேதி காமன் ஜென்ரல் டெஸ்ட். அப்போ சரி எத்தனை நாள் இருக்கும் அப்போ ஒரு நாள் பின்னேரம் தான் இருக்கு. ஒரு நாள் பின்னேரத்தில் சும்மா ஜென்ரல் நாலேஜ் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேயும் வாசிக்கலாம். அப்படியே இவ்வளோ ஐக்கியமும் செய்ய கஷ்டமாக இருக்கு. இதில் உனக்கு வீட்டை போய் யோசிச்சும் விட வராத கேள்வி எல்லாம் இருக்கு. அப்போ அந்த எமோஜிஸ் கேள்வியெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக கேள்வியில் வருது அந்த எமோஜி கேள்வி. அது சரியான கஷ்டமாக இருக்கு. ரைட். இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. அதில் இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல இப்போயே விளங்கி வச்சுக்கோள், பிறகு படிக்க டைம் இருக்கான. ரைட், ஓகே, ரைட். சரி தொடங்குமா. இப்போ என்ன செய்ய போகிறோம், கொஸ்டின் நம்பர் 11 என்ன 2025 25 பேப்பரோட 11 டியூட்ல முதல் ஆங்கிள். சரி, என்ன சொல்லியிருக்கான் அப்பன், மொத்தம் எத்தனை பேராம் அப்பன் கிளாஸ்ல மொத்தம் A-level ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 200 பேர். இதுதானே 200. அதுல கொமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்பன், கொமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், எத்தனை பெர்சன்டேஜ் 35%. அப்ப 35/100 into 200. அப்ப எத்தனை மார்க்ஸ் அப்பன் வரும், எத்தனை மார்க்ஸ் வரும், எத்தனைடா 2 விட்டுப்பட்டா 70 பேர் வரும், 70. அதே நேரம் ஆர்ட்ஸுக்கு எத்தனை பேர் அப்பன், ஆர்ட்ஸுக்கு எத்தனை பெர்சன்டேஜாம் 10%. நேராக போடலாம். 200 into 10 எவ்வளவு 20. சும்மா டீச்சரால் 10/100 into 200 that is 20. இது என்ன மேத்ஸ் பயோ படிக்கிறோம் உனக்கு இது எல்லாருக்கும் எல்லாம் படித்தா 10% 20. சரி, அடுத்தது அதில் எத்தனை பேர் பெண் யூனிவர்சிட்டிக்கு குவாலிஃபைடாக இருக்கிறாங்களா பெண், யூனிவர்சிட்டிக்கு போனது எவ்வளோ பெண், யூனிக்கு போனது 80%. அப்போ 80% ஆஃப் 200 எவ்வளோ பெண் 80, 200 80 பெருக்கி 100 பிரிக்கும் 160 பேர். 160 இங்கே போத பெண் ஜூனிக்கு போகும். அப்படி ஜூனிக்கு போறதுல 30% எத்தனை பேர் பெண் ஜூனிக்கு போறாக்கல்ல 30% யாராக பெண், 30% கொமர்ஸால போறாங்க இல்லையா. தெளிவாச்சு பேர் ஏதாவது காம்ப்ரிஹென்ஷன் கிரைட்டு பழகணும், இதெல்லாம் பார்த்து பழகு. ரைட். அப்போ 30% கொமர்ஸ்ல இருந்து போகுதுண்டா 160 இந்த 30% 30%, 10% 16, 30% 48, 10% 16, 30% 48. ரைட். அதே மாதிரி ஆர்ட்ஸ் எத்தனை பெர்சன்டேஜ் அப்போ, ஆர்ட்ஸ்காரர் எத்தனை பெர்சன்டேஜா 7.5% போதும். ரைட். அப்போ 160 இந்த 7.5 7 பெருக்கி 100 பிரிச்சா எவ்வளோ பேர் வருது 12 ஸ்டூடெண்ட்ஸ்.
தந்த எல்லா டேட்டாஸும் எடுத்துட்டு எனக்கு கேள்விக்குள்ள போயில we got all the data no எல்லா டேட்டாஸையும் குறிச்சிருக்கோம் ரைட் இனி கேள்வி போவோம் முதலாம் கேள்வி என்ன பேர் இட்ஸ் கொஸ்டின் commerce ஸ்டூடெண்ட்ஸ்ல how many commerce students have been qualified for the university அப்ப யூனிவர்சிட்டிக்கு இங்க வந்துட்டேன் யூனிவர்சிட்டிக்கு குவாலிஃபைட் ஆன commerce students 48 ஆகவே கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர் நம்பர் 3 இஸ் கரெக்ட் அடுத்து போமா ஓகேடா ஃபர்ஸ்ட் நிச்சயத்தில் எழுதிக்கொள்றீங்க ரைட் பிறகு எழுதலாம் இதெல்லாம் எழுத பெருசு ரைட் ஐடியா எடுத்தாச்சு what percentage of art student has been qualified for university admission ரைட் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு போனாக்கள் எத்தனை பேர் 12 பேர் மொத்த ஆர்ட்ஸ் எத்தனை பேர் பெண் 20 பேர் அப்ப 20ல 12 போயிருக்கு அப்ப என்ன பெர்சன்டேஜ் பெண் கொஸ்டின் நம்பர் 2 20 பேர்ல 12 பேர் போயிருக்காங்க பெர்சன்டேஜ் ஆக்கினோம்டா எத்தனை பெர்சன்டேஜ் பெண் 60% 60% வட்டி விட்டா இது 5 12 60 20 மொத்தம் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது 20 பேர் அதுல எத்தனை பேர் கொமர்ஸ் கேம்பஸ் போயிட்டாங்க 12 பேர் போயிட்டாங்க அப்ப மொத்தம் 60% போகுது ஓகேடா இப்போ கொஸ்டின் நம்பர் 1 தேர்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 2 என்ன ஆன்சர் தேர்ட் ஆன்சர் அவர் டிஸ்ட்ரிக்டார செய்து பார்த்துருப்பாய் கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் என்ன தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளோட மேக்ஸிமம் நேற்று ஹையர்ஸ்ட் எவ்வளோ வந்து அவுட் ஆஃப் 30 எத்தனை எடுத்தவங்கள்ட்ட 22 தான் ஹையர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கு நினைக்கிறேன் எக்ஸாம் கூட இன்னும் டென்ஷனாக இருக்கும் அப்போ ஃபைனலில் டைம் தான் சில ஸ்கூலுகளில் டீச்சர்ஸ் போட்டு டேர்ம் எக்ஸாம் போட்டு சிலவங்களுக்கு கழிப்பிடுங்க அப்படி இருக்காடா காமன் ஜென்ரல் டெஸ்ட்டுக்கிட்ட ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாம் வச்சு அதே அந்த அப்படி இருக்கேன்னு சில ஸ்கூல்கள் இருக்கு பட் ரோயல் காலேஜில் எல்லாம் சொன்னாங்க அப்படி இல்லையா ரைட் சில ஸ்கூல்ல இல்லையா இதுக்காக்கள் ஓகே மெட்டாக்கள் படிச்சுக்கலாம் முதல் நாள் இரவு படிக்கல அப்படின்னா சிலக்ஷன் பேப்பர்லாம் பாருதா சரி ஓகே அடுத்து போமா பேர் ஓகே 2 கொஸ்டின் முடிச்சுட்டு போமா மூன்றாவதுக்கு அழிக்கிறேன் சரி திருப்பி செய்துப்பேன் இந்த ஓலவெல் மெட்ஸ் கேள்வி மாதிரி என்ன இந்த மாதிரி பெர்சன்டேஜ் கேள்வியில் அவங்க வரதுப்பேன் ஓலவெல்ல வர மெட்ஸ் கேள்வியில் மாதிரி சென்ட் தாமஸ்லையும் இல்லையா ரைட் பெருமை கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க நினைக்கிறோம் ப்ரைவேட்டில் சில எல்லா கவர்மெண்ட்லையும் இல்லையா சரிப்பா மூண்டா போமா அப்போ நான் சேரனப்பேன் இதுக்கிட்ட எங்கே டியூஷன் போகிறேன் நீ காமன் ஜென்ரல் டெஸ்ட்டுக்கு டியூஷன் போகிறேன் இல்லையா அப்படி போகிறது தானே ரைட் கெமிஸ்ட்ரி சார் செய்ய தேவையில்லை பயோ சார் செய்ய தேவையில்லை இப்போ நாங்கள் ஃபிசிக்ஸ்ன்றபடியாக செய்கிறோம் ரைட் ஓகே சரிப்பா முதல்ல என்ன சொல்லியிருக்கப்பேன் இதுக்கிட்டலாம் போகிற இல்லை அப்புறம் டியூஷனுக்கு ரைட் சும்மா என்னால் பார்த்து சரி என்ன சொல்லியிருக்கப்பேன் 12% வந்து டெக்ஸ் கட்டுறாராமே ரைட் ஓகே ஓகேயா இல்லை 12% வந்து கூடுது டெக்ஸ் வந்து 12% கூடுது ரைட் இப்போ முதல்ல எவ்வளவு இந்த வருஷம் எவ்வளோ கட்டுறாரு லாஸ்ட் இயர் எவ்வளோ கட்டி கொண்டு வரப்பேன் 12,600 கட்டி கொண்டு வர അതിന്റെ 12% കൂടും அப்போ இப்போ உள்ள பெர்சன்டேஜ் எவ்வளவு 112 அதில் வந்து ஆல்ரெடி இருந்த 100%ஓட 12 கூடினா இப்போ எவ்வளோ கட்டணும் 112/100 ஆள் பெருக்கணும் எவ்வளோ கட்ட போகிற இருப்பேன் ஹீஸ் பேயிங் நவ் 14,112 நான் போட்டது கஷ்டமா இருந்தா நீ இப்படி தனித்தனியே செய்யலாமே நடப்பேன் ஓகே இந்த வருஷம் இப்போ கட்டுற ரிவர்ஸில் போகணுமா சரிதானே பிள்ளையா சொல்கிறேனே 12,600 கட்டுறார் ஓகேயா அதுண்ட சரி என்னடா இல்லாட்டி இது இப்படி போட கஷ்டமா இருந்தால் இப்படி போடலாம்டா தனியே 12% கண்டுபிடி 12,600 12% எவ்வளவு அது நீங்கள் பார்த்தா நான் எவ்வளோ வேறு நினைக்கிறேன்டா அது தனி வச்சிருக்கல பெண் அப்படி கண்ணும் கூட்டலாம் அது எவ்வளவு இப்படி நேரம் போடலாம் எவ்வளோ பெண் 12,600 12%ஓட அப்படி தனி வச்சிலையா நீ அதை கண்டுட்டு இதோட கூட்டி கொண்டாலும் தெரிய பெண் ஆல்ரெடி இருந்த 12,600 கூட்டினாலும் இந்த விட வரும் எவ்வளோ வரும் அதை கண்டுட்டு ஒரு எக்ஸ்டென்ட் வரும் தானே அதோட 12,600 கூட்டினாலும் யூ வில் கெட் 14,112 சரியா சரி 1500 பெண்ணா 1,512 அதையும் 12,600 கூட்டினா 14,112 சரி அப்போ கல்குலேட்டர் பாவிக்கலாமா பாவிக்கலாதா எக்ஸாம் கோல்ல காண்டா நாட் அலவுட் ஓகே ரைட் கல்குலேட்டர் நாட் அலவுட் சரி ஓகே இப்போ கொமர்ஸ் முந்தி ஒருத்தருக்கு இல்லை இப்போ கொமர்ஸுக்கு அலோவ் பண்ணிட்டாங்களாக்குமே அப்படியா ரைட் என்ன தெரியல கொமர்ஸ்காரர் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் எங்களுக்கு மேத்ஸுக்கு கொண்டுவான்ற ஒரு ஒப்பீனியன் வந்த ஃபிசிக்ஸுக்கு கொண்டு வந்தால் கேம் போயிடுமே கேமே அந்த ஸ்பீட் தானே நம்ம மனசால செய்கிறான் இப்போ கால்குலேட்டர் வேற அதனை வந்தால் லெவல் என்ன பிரியோசம்லாம் போயிடும் சரி ஓகேவா
இப்போ அதில் எத்தனை பெர்சன்டேஜ் இப்போ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா இப்போ 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 10% எவ்வளவு 10,000 என்ன 1411 அப்போ 1411%. சரியா 10% கழிச்சு விட்டா இப்போ எவ்வளோ மிச்சம் இருக்கு? அப்போ எவ்வளோ மிச்சம் இருக்குது? 12,708.8. இப்போ எவ்வளோ கட்டுறாரு பென்? 12,700. ஓகேயா? முதல் கட்டி கொண்டு வர எவ்வளவு? 12,600. இப்போ எவ்வளோ கட்டுறார்? 12,700. எவ்வளோ எக்ஸ்ட்ரா கட்டிக்கிறாரு பென்? 12,700க்கும் 12,600க்கான வித்தியாசம் 100 rupees. அப்போ இதை பென் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சரா? சரியா நான் செய்தது? கொஞ்சம் பேர் மிஸ்டேக் இல்லை சொல்லுறேன். நான் தானே இல்லாட்டி நீ இந்த மாதிரி சொல்ற. இப்போ இந்த வருஷம் தான் 12,600. இப்போ ரிவர்ஸில் செய்து போகணும். அப்படியா? அதான் சொல்ல வரீங்க. இந்த வருஷம் தான் 12,600. ரிவர்ஸில் செய்து கொண்டு போனால் இப்போ முதல் வருஷம் 24க்கு என்ன வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 24க்கு சரி அப்படி வரேன். ரிவர்ஸில் போனால் 2025க்கு 12,600. 2024க்கு எவ்வளோ வந்திருக்கும்? இப்போ 12,500 வந்திருக்கும் இல்லையா? ரிவர்ஸில் போனோம். ஓகே ரைட். அப்படி பார்த்தாலும் வித்தியாசம் எவ்வளோ வரும்? வித்தியாசம் என்ன வரும்? 100. அனியா வாங்கிட்டு அப்போ லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷத்துக்கான வித்தியாசம் அளவு 100. சரிதான். எங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் வந்திருக்கா 100.8. உனக்கு ஷார்ப்பாக 100 வந்திருக்கும் இல்லையா? இப்போ ரிவர்ஸில் செய்திருந்தா ஷார்ப்பாக 100. இந்த ரிவர்ஸில் போகணும். ஏன்னா இந்த வருஷம் தான் 12,600. அப்போ லாஸ்ட் இயர் எவ்வளோ வந்திருக்கு? அப்போ இதே மாதிரி ரிவர்ஸில் கல்குலேட் பண்ணிட்டு போனீங்கன்னா லாஸ்ட் இயர் எவ்வளோ வந்திருக்கு? அப்போ லாஸ்ட் இயர் 12,500 வந்திருக்கு. அப்போ எவ்வளோ வித்தியாசம்? அப்போ வாட்ஸ் த கேப்? 100 இஸ் த கேப். ஓகே அனியா இதான் சரியா? ஆன்சர் சேம் அண்ட் ரைட். அடுத்த போமா பென் கொஸ்டின் நம்பர் 4க்கு போமாடா. Right. An orange fruit drink consists of 50% of the fruit content. The pure orange juice is diluted with the water to make the drink. Right. எத்தனை பெர்சன்டேஜ் ஆட் பண்ணுறாங்களா? அப்போ மூன்று பங்கு மூன்றில் ஒரு பங்கு தான் 1 டன் வந்து ஃப்ரூட் பால். சரி ஓகே. அப்போ ஓகே முதல்ல 50% வச்சிருக்காங்க. இப்போ அந்த ஃபுட் பல் பண்ண தண்ணிக்கு காசு இல்லை தானே பென்? orange என்ன அந்த ஜூஸுக்கு மட்டும் தான் காசு. அந்த கான்சன்ட்ரேஷன் இப்போ எத்தனையா மாற்றிட்டாங்களா? பென் 60% மாற்றிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் எவ்வளவு கூட்டணும்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு தானே காசு 50ல இருந்து 60க்கு போகுதுண்டா. இட் இஸ் இன்க்ரீஸ் பை 10%. இப்படி ஒரு பிசிக்ஸ் கல்வி ஒன்று இருக்குது. நீ என்ன படிக்கல கேஸஸ்ல வரும் 10% குடும்பம் சொல்லக்கூடாது. அப்படின்னா ரைட்டோ ஹியூமிடிட்டியில் வரும். அப்போ எப்படி இருக்கா 50ல இருந்து 60க்கு போய்க்க 10% கூடுன்னு சொல்லக்கூடாது. என்னென்னு கூடும்? எவ்வளோத்துக்கு 10 கூடுது? பென் 50க்கு 10 கூடுது. அப்போ 100க்கு எவ்வளோ கூடும்? 20 கூடும். அங்கே என்ன எழுதுறப்பன்? அப்போ பெர்சன்டேஜ் சேஞ்சுக்கு என்ன பண்ணி ஈக்குவேஷன்? பெர்சன்டேஜ் சேஞ்சுன்னா சேஞ்ச் ஓவர் இனிஷியல் இன்டு 100. பெர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன செய்யணும்? மாற்றத்தை ஆரம்பத்தால் பிரித்து 100 பிரிப்போம். ரைட். மாற்றம் எவ்வளவு? 50ல இருந்து 60க்கு போகும். 50% இருக்கீங்க 50 rupeesன்னு வச்சுக்கொள்ள. இப்போ ப்ரொபோஷனல் தானே. இப்போ 60% இருக்கீங்க 60 rupeesன்னு வச்சுக்கோ. ஹவு மச் சேஞ்ச் பண்ணுது? 10. இனிஷியல் பிரைஸ் என்ன? ஆரம்ப விலை 50. அண்ட் அதை 100 பிரிக்கணும்டா விட்டுப்பட்ட எத்தனை பெர்சன்டேஜ் வரும்? 20%. மறந்துடாத. ஸ்கூலில் படிச்சிருப்பா இல்லை நாங்கள் படிப்போம். இதே மாதிரி ஒரு ஹியூமினிட்டி கேள்வியும் இருக்கு. அதுலேயும் அப்படித்தான். ரைட். 50லேருந்து இதான் கேள்வி. 50லேருந்து ஹியூமினிட்டி பெர்சன்டேஜில் அளவு பெருமாட்டத்தில் படிச்சுனா இருக்கா பென்? ஒரு லிஃப்ட்டுக்குள்ள கொஞ்சம் வெக்கியா இருக்கும் பார்த்துக்கிறியா பென்? லிஃப்ட்டுக்குள்ள ஃபேன் இல்லாட்டியெல்லாம் இருக்கல. ஏஜ் அப்பமடா ஒவ்வொருத்தர் அந்த எக்ஸ்கே லேயரும் இருக்கு தானே. அந்த எக்ஸ்கே லேயரால் அதுக்குள்ள ஹியூமிடிட்டி கூடுது. அதான் அந்த புழுக்கம் மெகினஸ் இருக்கிற.
அப்போ அப்படி ஒரு கேள்வி இருக்கு. ஆக்கள் ஏற விட்டு 50% இருந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி சாரி ரப்பதன் 70% மாறும். ஞாபகம் இருக்கா அந்த RH டேர்ம் ஞாபகம் இருக்கா? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. உங்களோட ஃபோன்ல எல்லாமே கிளைமேட் அடிச்சுன்னா ஹியூமிடிட்டி பார்க்கலாமே ரைட். சரி 50லேருந்து 70க்கு போகுது. அப்போ நோ யூனிட்னு படிச்சினாங்க. அழகு இல்லாத கணியம் ஒன்று படித்தோம் அதே தான். அப்போ எல்லாரும் என்ன விட போட்டவங்களை இப்போ அந்த வருஷம் விட ஹவு மச் சேஞ்ச் கேட்டா என்ன மாற்றம் கேட்டா சேஞ்ச் அவங்கள்ட்ட கேட்டா பெர்சன்டேஜ் சேஞ்ச் 20 சொல்லிட்டான். தட் இஸ் ராங். என்னென்னு போடணும் இப்போ 20 50 பிரிச்சு 100 பிரிக்கினா 40. எப்பவுமே மறந்துடாத. பெர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்ட யார் சார்பா அப்படின்னு சொல்லணும், யார் சார்பா சொல்லணும், இனிஷியல் சார்பா சொல்லணும், ரிலேட்டிவ் டு இனிஷியல் ஆரம்பம் சார்பா சொல்லணும். 50%க்கு 10 கூடுதுண்டா 100க்கு 100க்கு எவ்வளவு கூடும்? 100க்கு 20 வச்சு படிக்கிறியா? இதெல்லாம் ஒரே கான்செப்ட் தானே. இப்போ அங்கேயும் பிசிக்ஸ் தெரியும் எல்லாருக்கும், கேலஸ் விடும், இங்கேயும் கேலஸ் தானே. இப்போ எல்லாரும் என்ன விட போட வாய்ப்பு இருக்கு? அப்போ 10% சொல்லி ஃபர்ஸ்ட் ஆன்சர் போட வாய்ப்பு இருக்கு. நோ, தேர்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். அந்த ஸ்கீம் அந்த பாஸ் பேப்பர் புக்கில் பார்த்தேன்டா ஒரிஜினல் ஸ்கீம் இல்லை, பாஸ் பேப்பர் புக்கில் 15% போட்டிருக்கு செகண்ட் ஆன்சர். நான் தனியாக செய்து பார்த்தேன், எதாவது டிஸ்கஸ் பண்ணுறீங்களே இப்போ நான் இது என்ன பிசிக்ஸ் அளவு இல்லை தானே பெண், அதான் டிஸ்கஸ் பண்ணல. யாருக்கா 15 வந்து இல்லை தானே பெண், அப்போல தான் என்ன ஸ்கீமில் மேபி டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். இந்த பாஸ் பேப்பர் புக்கில் 15% செகண்ட் ஆன்சர் போட்டிருக்கா கன்ஃபார்மாக பிள்ளை என்ன ரைட். அப்போ என்ன இப்போ ஆன்சர் இந்த கேள்விக்கு 20% ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4, ஆன்சர் நம்பர் 3 இஸ் கரெக்ட். அடுத்த போ மேடம். இது வேற என்ன நோட்டீஸ் பண்ணாங்களா பென் கன்க்ளூஷன்? வளமையா எனக்கு கெமிஸ்ட்ரியும் பயோ பற்றி தெரியாதா? ஐ டோன்ட் நோ. ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் வளமையா ரேங்க் வாராக்களும் இந்த ஐக்யூ எக்ஸாமில் ரேங்க் வாராக்களும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கிற ஆல்மோஸ்ட் அப்படி இருந்தது. சேம் என்ன இப்போ ரெண்டும் ஒன்று ரிலேட்டட் சப்ஜெக்ட் தானே. சரி, அடுத்த போமா கொஸ்டின் நம்பர் 5. இன் ஹிஸ் லாஸ்ட் வில் என்ன உயில் எழுதி வைக்கிறாராம். என்ன எழுதி வச்சுக்கிறாராம்? பென் ஃபாதர் ரெண்டு பேரும் எழுதுறாங்க. என்ன அப்பா எழுதுறாரா அம்மா எழுதுறாங்க. யாருக்கு ஒரே ஒரு ஒன்லி சன்னும் டோட்டரும், ரெண்டு பேருக்கும் ஒரு சன்னும் டோட்டரும். அப்ப என்ன செய்யறாரு? தந்த மூவபிள் அசெட் இந்த வெஹிக்கிள் சொத்தாக்கும். என்ன அசைன் சொத்துட்ட வெஹிக்கிள் தானே பெண்றாரு. வெஹிக்கிள் ஃபுல்லாவே யாரு கொடுக்குறார்? சன்னுக்கு மட்டுமே கொடுக்குறாரு. 80 லட்சமா 8 மில்லியனா? சரி. அம்மா தண்ட மூவபிள் அசெட் ஃபுல்லா யாரு கொடுக்குறா? தண்ட காரை டோட்டருக்கு மட்டும் கொடுக்கும். ஓகேடா, இது என்ன அசெட்? அப்பன் மூவபிள் அசெட். அசைன் சொத்துட்டு என்ன சொல்றாரு? அசைன் சொத்து வெஹிக்கிள் தானே சொல்றேன் இல்லையா? ரைட், ஓகே. சரி, வெஹிக்கிள்ஸ் தானே? ரைட், ஓகே. சரி, அப்போ அசைன் சொத்து எவ்வளவு? 8 மில்லியனை கொடுக்குறாங்க. ரைட். அசையா சொத்துல எப்படி பிரிக்கிறாங்க? லேண்ட்ஸ் இருக்கு தானே, ப்ராப்பர்ட்டிஸ், லேண்டுகள், ஃபிளட்டுகள் எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்களா? பென் 60 மொத்தமாக அப்பாட்ட எவ்வளோ இருக்குது? 1 இம்மூவபிள் எவ்வளோ இருக்கு? பென் அசையாத சொத்து எவ்வளோ இருக்குது? ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் அசெட் எவ்வளோ இருக்குடா? 115 மில்லியனா? 115 மில்லியன். அதுல எத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்களா? பென் 60% சன்னு கொடுக்குற. அப்ப ரிமைனிங் 40% யாருக்கு போகுது? பிஎஸ்ஆ டோட்டருக்கு போகும். அம்மா என்ன செய்யறா? பென் அம்மா அம்மாட்ட 120 மில்லியன் இருக்கு, கூட இருக்குது. அதுண்ட 60% டோட்டருக்கு கொடுக்குறா. 60% ஆஃப் 120 மில்லியன் அண்ட் 40% என்ன செய்யறா? ரிமைனிங் 40% யாருக்கு போகுதுடா? சன்னுக்கு போகும். சரியா? ப்ராக்டிக்கலா போட்டுக்கலாம். வேற பெண் அப்பாண்ட காரா அம்மாண்ட காரா விலை கூட வரும் ஜென்ரலா. அம்மாண்ட காரம் கொஞ்சம் குட்டி காரா வச்சிருப்பாங்க, அப்பாண்ட காரம் கொஞ்சம் பெரிய என்ன 7 சீட்டராவோ 4 வீல் டிரைவோ இருக்கு. சரி, அம்மாவுக்கு ஒரு கொஞ்சம் ஈஸியான காரா இருக்கு. பொதுவாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிக்க யாருன்ற பேர்ல பெண் வாங்கி விடுவாங்களே? பெண் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிக்க லேடிஸுடைய பேர்ல, அம்மாண்ட பேர்ல, ஒய்ஃபுடைய பேர்லாம் ப்ராப்பர்ட்டி பெரும்பாலும் நாட்கள் வாங்க. ரைட், சரி, ஓகே. அப்போ லோன் எடுக்க தங்களோட பேர்ல எடுப்பாங்கள்டா, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிக்க ஒய்ஃபுடைய பேர்ல வாங்குவோம். ரைட். அப்போ யார்கிட்ட கூட அசெட் இருக்க? பெண் ப்ராப்பர்ட்டிஸ் யார்கிட்ட கூட இருக்கு? அப்பாட்ட 115, அம்மாட்ட எவ்வளோ இருக்குது? 120. சரி, இதை கூட்டி விட்டு சரி. இது 115 60% எவ்வளோ? பெண் 10 பிரிச்சு 6 பிரிக்கிறோட 69. 69 மீட்டும் கூட்டுப்பட்டா அப்பா மகனுக்கு எவ்வளோ கொடுக்குறார்? 87 மில்லியன் கொடுக்குறார். ரிமைனிங் 40% எவ்வளோ? பெண் 40% 46 அப்பா மகளுக்கு கொடுக்குற டோட்டருக்கு. சரி, அம்மா 120 40% எவ்வளோ? பண்ணிடுறாங்க 48 48 மில்லியன்.
அம்மா சன்னுக்கு கொடுக்கறது 48. அடுத்தது 60% எவ்வளோ? 60% 72 or 72. 72வும் ஆல்ரெடி 7 மில்லியனுக்கு கார் கொடுக்குறா. அப்போ 79 மில்லியன் கொடுக்கும். இப்போ சன்னுக்கு டோட்டலாக கிடைச்ச எவ்வளோ? சன்னுடைய டோட்டல் எவ்வளவு? சன்னுடைய டோட்டல் அப்பா அம்மா சேர்த்து கொடுத்தது 87ம் 48ம் கூட்டப்பட்டு 87 48 கூட்டப்பட்டு எவ்வளோடா? 125. அங்கே கூட்டல் பிள்ளைகிட்ட சொல்லு. டோட்டருக்கு மொத்தம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? டோட்டருக்கு இங்க 46, சரியா? அங்க 79 பிளவிட்ட சொல்லு. 125. 125 வருதா? அவர் ரெண்டு பேரும் கிடைக்கிற அசெட் என்ன ரேஷியோல பண்றதுக்கு? வாட்ஸ் ரேஷியோ? 1:1. சரி. ஆகவே கொஸ்டின் நம்பர் 5 ஆன்சர் நம்பர் 3. பிளவிட்ட சொல்லு. கொஞ்சம் சுருக்கல் ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். பிசிக்ஸுக்கு மட்டும் இல்லை, என்னதுக்கு பெண் ஜிகேக்கு கூட என்ன வேணும்? சுருக்கல்ஸ் ஃபாஸ்டர். ஃபாதர் டு சன் 77 ஆடா. ஃபாதர் இது சாரி 69 77 77 48 120. சரியா சொல்லு. ஓகே, அவங்களை கேட்டு நான் செய்யலாம். ரைட். ஓகே, அடுத்து போமா. அப்போ கொஸ்டின் நம்பர் 5 ஆன்சர் நம்பர் 3. இது நம்பர் 6 போமாடா. 6 எங்கட பிசிக்ஸ் கேள்வி. எக்ஸப்ட் பண்றிய விபி விஎஸ் ஓவர் விபி மைனஸ் விஎஸ் டெல்டா டி ஞாபகம் இருக்கா? மெக்கானிக்ஸில் எத்தனையாம் ஆண்டு? 2004. அப்போ முதல் ஒரு கார் 5 மீட்டர் per second போகுது. பிறகு ஒரு கார் முதல் ஒரு கார் 4 மீட்டர் per second போகுது. பிறகு 5ல் போகுது. எத்தனை மீட்டரில் சந்திப்பாங்களே பெண்? 20 மீட்டர்ஸில் சந்திக்கிற நேரம் அளவு 4 செகண்ட் ஆக்கும். 4 or 5 செகண்ட். ஞாபகம் இருக்கா அந்த கேள்வி? எத்தனையாம் ஆண்டு கேள்விடா? அதே கேள்வி என்ன? எக்ஸாக்ட்லி சேம். 2000 47 இல்லையா பிசிக்ஸ் கைனமெட்டிக்ஸ் டியூட்ல? 2001 2004 அந்த 2000 சொச்சத்தில் வந்திருக்கு இல்லையா? அதே கேள்வி. சரி, அங்க கார் போச்சு. இப்போ இங்க எக்ஸ்பிரஸ் போகுது, ட்ரெயின் போகுது. முதல்ல சிலோ ட்ரெயின் என்ன ஸ்பீடோட போய்கிட்டு இருக்காது? வெள்ளன வலிக்கிட்டு இருக்கோம். சிலோ ட்ரெயின் என்ன தூரம் வலிக்கிறோம்டா? 40 கிலோமீட்டர் பவர்ல வலிக்கும். எத்தனை மணிக்கு? 8 o'clock வலிக்கும். எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வலிக்கிறது? 8:30க்கு வருது. என்ன கொஞ்சம் லேட் ஆகுறது. 8:30 வருது. 8:30 வருது. என்ன ஸ்பீடோட போகுது? 60 கிலோமீட்டர் பவர்ல போகுது. ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ஏதோ ஒரு 2004 ஆண்டு கேள்வி. 2004 47. அதே கேள்வி. அதே நம்பர் மாதிரி இருக்கும், கான்செப்ட் சேம். சரி சரி. 2004 47. அப்ப என்ன டைம்ல எப்ப சந்திக்கிறாங்க? ரெண்டு பேரும் சந்திக்க ஆளையால் சந்திக்க டைம் எப்படி இருக்கும்? சரி, வேற வேற ஒரே டைம்ல பெண் மீட் பண்ணலாம், வேற ஒரு டைம்ல மீட் பண்ணிடலாம். அதே நேரம் மீட் பண்றாங்கல்ல ரெண்டு பேரும், ட்ராவல்ஸ் பண்ண தூரம் எப்படி இருக்கும்? பெண் டிராவல் பண்ண தூரம் எப்படி இருக்கும்? வில் பி சேம். ரெண்டு பேரும் எஸ்ஐ மீட் பண்ண சரி. இவருக்கு என்ன பெண் சமைச்சு ஊட்டியே படிச்சு ஈக்குவல் டு u into t. அவ்வளோ படிச்ச ஈக்குவேஷன். நோ ஆக்சலரேஷன், மாறாவத்தில் போகிறோம். அப்போ இவர் என்ன வேகத்தோட போறார்? 40. அவர் டிராவல் பண்ண டைம் உழைப்பேன் t. இவர் என்ன வேகத்தில் போறார்? 60. அவர் டிராவல் பண்ண டைம் t மைனஸ் ஹாஃப். லேட்டா வந்தவர். இவர் 8 மணிக்கு வலிக்கிட்டு உதாரணமாக இந்த கதை 12க்கு சந்திக்கிறாங்க வச்சுக்கொள்ள. 12க்கு சந்திக்கிறாங்கள்டா. இவர் 8க்கு வலிக்கிட்டு 12க்கு போறேன். அப்போ எவ்வளோ டைம் டிராவல் பண்ணிட்டார்? 4 hours டிராவல் பண்ண. இவர் 8:30க்கு வலிக்கிட்டு 12க்கு போறேன். 3.5 hour தான் டிராவல் பண்ணிக்கிறேன். இதை பற்றி நாங்கள் முந்தி இந்த அப்பா நீங்க கேண்டிக்கு போகிற கதையில சொல்லிப்போம் இல்லையா? காரில் போகிறது, பைக்கு காய்ச்சிட்டு போகிறாரு. இவர் 8க்கு வலிக்கிட்டு 12க்கு போறாருண்டா 4 hours டிராவல் பண்ணிப்பார். இவர் 8:30க்கு வலிக்கிட்டு 12க்கு போறாருண்டா 3.5 hour தான் டிராவல் பண்ணிக்கிறேன். ஓகேடா? டி மைனஸ் டி பிளஸ் ஹாஃப் பண்ணிட்டா விட வராதா? டி மைனஸ் ஹாஃப் குறைஞ்ச நேரம் தான். அப்போ ஸ்பீட் கூடின ஆட்டோமேட்டிக்காக டைம் என்ன செய்யணும்? குறையும். ராய் டிக்கெட் பண்ணி விட்டீங்களா? 40t சமன் 60. இதில் 40t, அங்கே 60t மைனஸ் 30. அப்போ 20t is equal to 30. t is equal to 30/20. ஹவர்ஸில் போய் கொண்டு எங்களுக்கு மினிட்ஸில் காணலாமா? 1.5 தரும். சரி, ஓகே. 1.5 ஆகும். அவர்லேயே போட்டுக்கொள்ளலாம். 8:30க்கு வலிக்கிட்டு 1:30 அவர் கூடினா அவ்வளோ பெரிய இதோட கூட்டணுமா? இவருக்கு போனட்டு இவருக்கு யாருக்கு டீன்னு வச்சுனாங்க? இவருக்கு தான் டீன்னு வச்சுருக்கேன். இவருக்கு டீன்னு வச்சா 8ஓட 1:30 கூட்டுப்பட்டா 9:30. இவருக்கு வளர்ப்பேன் 9:30. போன பேர் போனா 9:30 தான். இவரை டீண்டு வச்சுட்டு இவரை டி பிளஸ் ஹாஃப் வைக்கும். அப்போ 1 hour பேர் வச்சு கொள்ளப்பேன். நான் இவர் போன டைமை டீண்டு வச்சபடியா இது 8 + t. ஏன்னா இந்த டைம் அளவு 8 + t. அப்போ டி தான் நான் 1:30 பார்த்துட்டோம். ஆல்ரெடி 8ஓட 1:30 கூட்டினா 9:30. எல்லாம் வருமாடா? இவர் போன டைமை டீண்டு வச்சா இவர் t மைனஸ் ஹாஃப். இவர் போன டைமை டீண்டு வச்சுட்டா இது t + ஹாஃப் வரும். அப்படி சொல்லி பேர் t வரும் 1 hour வரும். திருப்பி இது வேற ஃப்ரீ டைம்.
இவர் போன டைம் டீன்னு வச்சா அது 1 ஹவர் வரும். அப்போ 8:30யோட 1 கூட்டினா 9:30. நான் ஏர் போன டைம் டீன்னு வச்சுக்கிறேன். இவர் 8க்கு வலிக்கிட்டு 8 + Tக்கு போகிறேன். இந்த ஸ்லோ ட்ரெயின் போன டைம் டீன்னு வச்சுக்கிறேன். இவர் ட்ராவல் பண்ண டைம் டீன்ற படியா T 1.5. அப்போ 8ஓட தான் 1.5 கூட்டணும். கட்டாயம் கேல சுடுவோம். அப்போ என்ன விடயம் அங்கே இருக்கும்? அப்போ என்ன விடயம் இருக்கும்? அப்போ என்ன இருக்கும்? 8:30யோட 1.5 கூட்டினா 10 o'clock இருக்கா? 10 இருக்கு. 10 போட்டுருவோம். இப்போ 1.5 8:30யோட கூட்டக்கூடாது. என்னத்தோட போனோம்? அப்போ 8ஓட கூட்டம். இதே மாதிரி 2006 2009 இந்த சிலந்தி பூரான் போய் ஒரு பூச்சியை பிடிக்கிற கேள்வியை படிச்சுக்கிறேன். எர்த்குவேக் கேள்வியிலும் இதே கான்செப்ட் படிச்சுக்கலாம். இப்போ எத்தனையாவது மணிக்கு பிடிக்கிறாரு கேள்வி கேட்கிறாரு. இதே மாதிரி வேறு என்ன கேள்வி கேட்கலாம்? அப்போ எத்தனையாவது தூரம், என்ன தூரத்தில் பிடிக்கலாம்னு கேட்டா அதுக்கு என்ன ஈக்குவேஷன்? இதில் நேரம் பெருக்கி விட்டாலும் சரி 40 × 1.5 அப்போ 40 × 1.5 60 கிலோமீட்டரில் மீட் பண்ணியிருப்பேன். இப்போ ட்ராவல் பண்ண தூரம் எவ்வளோ? 60 கிலோமீட்டர். ஒரிஜினில் இருந்து 60 கிலோமீட்டர் சந்திப்பாங்க. இதுலையும் பெருக்கி பார்க்கலாம். இவர் 1 hour தான் ட்ராவல் பண்ணிக்கிறாரா? 8:30க்கு வலிக்கிட்டு 9:30க்கு வந்துட்டார். 1 × 60 எவ்வளோ? 1 × 60 obviously 60. என்னோட இல்லீகல் ஈக்குவேஷன் என்ன? பென் VP VS over VP minus VS into delta T. That is V1 V2 over V1 minus V2 into delta T. V1 எவ்வளவு? 60. ஸ்பீட் கூடியது போடும். V2 எவ்வளவு? 40. ரெண்டு கழிச்சு விட்டா 20. டைம் கேப் எவ்வளவு? half. சரிக்கினா இந்த 20 × 40 மட்டும் 2 போனால் 60 மீட்டர், 60 கிலோமீட்டர். இதில் போட்டு முடிக்கலாம். ஓகேடா. இதுலேருந்து டைமை காணலாம். 60 கிலோமீட்டர் போகணும், 40 கிலோமீட்டர் பவர் வேகம். அப்போ அவ்வளோ டைம் எடுத்திருக்கும் 1.5. ரிவர்ஸ்லையும் வரலாம். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஓ வெலோசிட்டி. அவ்வளோ தூரம் போய் பிடிப்பார் 60 கிலோமீட்டர். வாட்ஸ் அ வெலோசிட்டி? 40 கிலோமீட்டர் பவர். அவ்வளோ டைம் எடுக்கும் 1.5 hours. இப்போ 8ஓட 1.5 கூட்டினா 9:30. ஓகே அப்பன். அப்போ கொஸ்டின் நம்பர் 6 தேர்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். அடுத்து போமா. Can you erase the board? ஓகே, அழிக்கிறேன். ஏழாங்கலி என்ன பண்ண சொல்லி இருக்குது? அந்த கொலசிப் கேள்வி மாதிரி என்ன ஏஜ் கேப் கேட்டிருக்கு. மகள் கிராண்ட் டாட்டருக்கு இப்போ என்ன வயசு? அப்பன் கிராண்ட் டாட்டருக்கு என்ன வயசு? கிராண்ட் டாட்டருக்கு 14 வயசா? எப்போ பிறந்தவங்கள்ட்ட 2011 பிறந்தவங்க. இயர் இப்போ 2025. அந்த இந்த வருஷம் கேள்வி நடக்க 2025. அப்போ 14 years. ஓகே அப்பன். கொஸ்டின் நம்பர் 7. 14 வயசா இருக்கு கிராண்ட் டாட்டருக்கு. கிராண்ட் டாட்டருக்கும் கிராண்ட் மதருக்கும் என்ன ரேஷியோ? அப்பன் கிராண்ட் மதருக்கும் கேள்வி வச்சிருப்பேன். கிராண்ட் டாட்டருக்கும் என்ன ரேஷியோடா? 5:1. 5 கொண்டு. அப்ப எத்தனை மடங்கு வயசு கூட வாக்கு? 14 மடங்கு வயசு கூட. சரி, 14 5 எவ்வளவு? 14 14 × 5 எவ்வளவு? இவருக்கு 70 years. எத்தனை நாள் பேர் போன? 5 ஆள் பேர் இருக்கும். விளங்கிட்டா? 5:1 இல்லை கேள்வி சொல்லியிருக்கா? கிராண்ட் மதருக்கும் அம்மாக்கும் பேத்திக்கும் என்ன ரேஷியோ? 5:1. இப்போ 14 பிரிக்கும். சரிதானே? இப்போ நீ யாரும் மதரை கண்டுபிடிக்கணும். மதருக்கும் கிராண்ட் ஒன்று பார்த்தாலே விட வருமோ இல்லை. வாக்கு 70 வயசு இருக்கணும்னா கழிச்சு பார்க்கலாம். 2025 இருந்து 70 கழிச்சா எத்தனை படம் இருக்கும்? 1900 என்ன வருஷம்? 1955 55. எத்தனை படம் இருக்கு? 1955. அம்மாவுக்கு 1955 போட்டு ஒரு விட இருக்கு. எங்களை பிசிக்ஸ்ல பாருதானே தேர்ட் ஆன்சராம். சரி, மதுரையும் பார்த்துட்டு போவோம். ஃபுல்லா பார்க்கறதுல மதுரையும் பா. சரி, மதருக்கும் கிராண்ட் மதருக்கும் என்ன ரேஷியோ? ஏஜ் வந்து அம்மாக்கும் அம்மாவுக்கும் என்ன ரேஷியோ? 10:6. 10:6. 10:6. அம்மாவுக்கு என்ன வயசு? 70. 7 பிரிச்சிருந்தா 7 பிரிக்கப்படுது. இது 7 பிரிக்கப்படணும். அப்ப அம்மாவுக்கு 42 வயசு. ரேஷியோ எவ்வளவு? அம்மாக்கும் 10:2 ரேஷியோல வயசு இருக்கு. அப்ப 70 அம்மாவுக்கு எவ்வளவு? 7 42. இப்போ அம்மாண்ட வயசு 42. அம்மா அப்புறம் இந்த வருஷத்தை கண்டுபிடிக்கலாம். 2025 இருந்து 42 கழிச்சா என்ன பண்ணி? 1983. 83. 83. நோ நீட். அதை மட்டும் கண்டாலும் ஒரு விடையா இருக்கு.
1983 மட்டும் பார்த்தாலும் ஒரு விடையா இருக்கு, ஒரு விடை. அப்புறம் என்ன எதிர்பார்க்குற ப்ரஃபோ என்ன பேப்பர் செட் பண்ண என்ன எதிர்பார்க்குறாங்களே பென் ஒன்லி இது ஒன்றை கண்டக்காம் எனிமோ. ஓகேடா, அடுத்து போமா. கொஸ்டின் நம்பர் 7, ஆன்சர் நம்பர் 3. இது போமாடா. இப்படி ஒரு ஐக்யூ எக்ஸாம் உனக்கு எங்கெங்க இப்போ என்னென்ன தருணங்களை தேவைப்படுமாடா? ஒருக்கா ஸ்காலர்ஷிப்பில் இருக்கா படிச்சிருப்போம் இல்லையா? கிரேட் எல்லாரும் இல்லை, இப்போ பெரும்பாலாக்கள் படிச்சிருப்பேன். கவர்மெண்ட் ஸ்கூல் அட்மிஷனுக்கு 10 வயசில் படிச்சேனே. பிறகு ஏலவெல்ல இப்போ ஒருக்கா செய்கிறா, உளவெல்லையில் தானே ஏலவெல்ல ஒருக்கா செய்கிறா 18 வயசில். அதுக்கு பிறகு பெண் ஜுனியிலே ஒன்றும் பெறாது. ஜுனிக்கு போகிறதுக்கு சில ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் இருக்குது. அது ஜிகேண்டில் இப்போ எல்லாம் கலந்து வரும். ஆப்டிடியூட் சில கோர்சஸுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாம் வரும். அதுலேயும் இந்த மாதிரி ரிலேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்ன ரைட், ஓகே. அது முடியப்பன் நீ சிலங்கன இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கு, அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதாவது வாட்டர் போர்ட், வேறு இரிகேஷன், வேறு ப்ரொவின்சியல் டிபார்ட்மெண்ட்ஸில் இன்ஜினியரிங் ஜாப் எடுக்கிறதுக்கு அதுலேயும் போட்டி கொடுத்து அது அதில் ப்ரியாரிட்டிக்கா எல்லாரும் மடி விடுவாங்களே, எனக்கு இந்த இடம் வேணும்ட்ட பெண் யார் யாருக்கு என்ன இடம் கொடுக்கணும்ட்டு ஒரு ஐக்யூ எக்ஸாம் வச்சு அந்த மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. கரெக்ட் வாங்க. அப்போ உங்களுக்கு டாக்டர்ஸ் பெண் பாஸ் அவுட் பண்ணி முடிய எந்த ஹாஸ்பிட்டல் எல்லாரும் கொழும்பு ஹாஸ்பிட்டல் கேட்பாங்களா, என்னடா கொடுக்குறாங்க, என்னடா சார்ட் அவுட் பண்ணுறாங்களா, அந்த டிமாண்ட் என்ன சார்ட் அவுட் பண்ணுறாங்களா பெண் கடைசி ஃபைனல் எம்பிபிஎஸ் எக்ஸாம் மார்க்ஸ் அடிப்படையில் அவருக்கு விரும்பினா கொடுக்குறாங்க. எங்களுக்கு அது உங்களுக்கு கொமன் எக்ஸாம் வைக்கிறபடி ஓகே. எங்களுக்கு அப்படி ஒரு கொமன் எக்ஸாம் இல்லை, ஒவ்வொரு ஜூனியும் ஒவ்வொரு மாதிரி இருப்பேன். அதால் பாஸ் அவுட் பண்ணி முடிய என்ன செய்ய வைப்பேன், சில ஓட்ட போட்டெல்லாம் டிரெக்டாக வந்து ஜுனியிலேயே கேட்டு ஜிபிஏ கூடி நாக்கள் லிஸ்ட் எடுத்து ஆக்கள் எடுக்கிறப்பேன் ஓட்ட போட் எஸ் ஓட்ட போட். அண்ட் வேறு வேறு இடங்களில் சில கொமன் எல்லா பொடியும் சிலங்க இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்கப்பேன் அதில் இப்படி ஒரு ஐக்யூ எக்ஸாம் வச்சு அதில் பேப்பர் ஈஸி வைப்பேன். ஏன் அது கஷ்டமாக இருந்துல பேப்பர் ஈஸி ஏன் கஷ்டமாக இருந்துல அப்போ அதை எழுதுறது ஃபுல்லாகவே 3 எடுத்தாங்க வாங்க இல்லைங்க, ஃபுல்லாக எல்லா இன்ஜினியர்ஸும் எழுதுவாங்க. என்ன சொல்லுவாங்க, 3 எடுத்து இன்ஜினியரிங் பாஸ் அவுட் பண்ண 3A to a big team எழுது. அப்போ எழுதுறாக்கள் போட்டி கூடன்றபடியே கொஞ்சம் காம்படிஷனாக இருப்பேன். அதில் இருந்து நீ டாப் ரேங்கில் வந்தால் விரும்பின டிஸ்ட்ரிக் கேட்கலாம், ஊரோட இருக்கலாம். லோ ரேங்க் வந்தால் சொல்கிற டிஸ்ட்ரிக் போகணும். ரைட், ஓகே, அவுட் டிஸ்ட்ரிக் போகணும். வேறு சரி. அதே மாதிரி வேறு என்ன பாடங்களை இப்போ வேறு எங்கே தேவைப்படும், SLAS கேள்விப்பட்டிருக்கியா? அந்த அதுக்கும் 5 பாடத்தில் இது ஒரு ஐக்கிய ஒரு பாடமாக இருக்கும். SLAS என்ன பெண் சிலங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அந்த இந்தியாவில் கலெக்டர் மாதிரி எங்களுக்கு யாரை பெண் எங்களோட ரூலிங் படி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியேட் அதில் என்ன டிஎஸ் கேள்விப்பட்டிருக்கிறியா பெண்? டிஎஸ் அந்த டிஎஸ் என்ன டிஎஸ் அவங்கள செலக்ட் பண்ணுற எக்ஸாம், இல்லாட்டி இந்த செக்ரட்டரி மேரப்பேன் சிலங்கன் ஃபாரின் சர்வீஸ் எக்ஸாமில் இருக்கும், சிலங்கன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாமில் இருக்கும். வேறு எங்கே இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு ஐக்யூ வரும். வேறு இதில் பெண் பெறும் நீ லோ படிக்க போகிற இருந்தா லோ காலேஜ் அட்மிஷன் இதை பேஸ் பண்ணியிருக்கோம். லோ காலேஜ் அட்மிஷன் லோவுக்கும் இதை வச்சு செலக்ட் பண்ணுவாங்கள்டா. ஒரு ஒன் ஆஃப் த மெயின் பாடம் வந்து ஐக்யூ இருக்கும். வாங்கிட்டா பெண் ஐக்யூ இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷில் பெரிய பிரச்சனை தான் கனவு இருக்குது. இதை பெண் இஷ்யூ இருக்கும். ஐக்யூ எக்ஸாம் வச்சு இருப்பாங்க. சரி, ஓகே. அதனால் இந்த எஃபிஷியன்சி எக்ஸாம்ஸ் மோஸ்ட்லி ஐக்யூ பேஸ் பண்ணியிருக்கு. நான் பாப்பா பெண் எத்தனை அளிப்போம். கொஸ்டின் நம்பர் 8. லெவலோட முடிய போகிறது இல்லை, அங்கே தொடர்ந்து தேவைப்படுமே ஐக்யூ வேண்டது. ரைட், எப்போவுமே அதை ரெடி பண்ணி வச்சுருப்போம். சரி, என்ன சொல்லியிருக்க பெண்ணிட்டாது இண்டோர் ஸ்போர்ட்ஸுக்கு 750 பேராம், அவுட்டோர் ஸ்போர்ட்ஸுக்கு 1300. என்ன ரைட். இப்போ இண்டோர் ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளவு பெண் 750 பேராம், அவுட்டோர் ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளவு 1300. அப்போ எவ்வளவு டோட்டல் எவ்வளவு பெண்? டோட்டல் கூட்டி பார்த்து என்ன வரும், அப்படியே கூட்டிட்டோம்ட்டா 2050. அப்படி விடையும் இல்லை, இது பிள்ளை. இது என்ன பிள்ளைண்டா பெண்? இதுல ஒரு கொஞ்சம் டீம் 2 இடத்துலையும் பதிச்சு, அதை கழிச்சு வருவோம். கொஞ்சம் டீம் என்ன செஞ்சுட்டு 2 இடத்துலையும் பதிச்சு. ஓகே, அப்ப இந்த எவ்வளவு பார்ப்போம். வடையின் டீம் சாப்பிட்டு வரண்டு வடை 750, டீ 1300. வடையின் டீம் சாப்பிட்ட டீமை கழிச்சு விட்டு இந்த படிச்சனையான பேர் A Union B தான் களி. A Union B கழிக்கல அவன். சரி, ஓகே. அப்ப A Union B என்ன பேர்? A B கூட்டிட்டு இடைவிட்ட கழிக்கணும். அப்படியா இந்த படிச்சோம் ஓலவெல் மேத்ஸ்ல A B கூட்டிட்டு அரை கழிச்ச சரி, இன்டர்செக்ஷனை கழிச்ச சரி. ரைட். இதுல இதுல 20% 2 இடத்துலையும் பதிஞ்சுக்கலாம். இதுல 20% எவ்வளவு? 150 பேர். 1/5 பங்கு 750 1/5 எவ்வளவு பேர்? 150 பேர். அப்போ அதை கழிச்சு விட்டா சரி, 2 தரம் வந்தாக்களை கழிக்கும். கழிச்சு விட்டா என்ன பெண் வரும்? 1900.
இந்த ஆன்சர்ஸில் என்ன குடுபடையில் 2050 குடுபடையில் இருந்தால் சில அவசரப்பட்டு 15 ரூபா போட்டுருவோம். நல்ல விலை இல்லையா? அப்போ 150 கழிச்சா ஆயிடுச்சு. விளங்கிட்டா பென்? 150 பேர் ரெண்டுலேயும் பதிஞ்சிட்டாங்க. அதை கழிக்கத்தானே வேணும். ஒரு இடத்துல பதிவு இருக்கும். ரைட், ஓகே. ஆகவே 1900. இந்த ஆன்சர் பென் கொஸ்டின் நம்பர் 8. ஆன்சர் நம்பர் 4 இஸ் ஈஸி. கேள்வி நிறைய இருக்கு. இதெல்லாம் சரி எடுத்துனியா பென்? ஈஸியாக இதெல்லாம் பிள்ளை விட்டுருக்க மாட்டேன். இதுக்கு 1.5 minutes தேவையில்லை. அக்செப்ட் பண்றியா பென்? இதை செய்யறதுக்கு 1.5 நிமிஷம் தேவையில்லை. 1.5 நிமிஷம் காண பென் ஒரு வாட்ச். சரி, மிஞ்சி போனால் 1 minute காணுமே. வாசிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். சுருக்க ஒரு 30 minutes, வாசிக்க 30 minutes, 1 minute காணும். சரி, 9ஆம் கேள்வி என்ன பென் சொல்லி? 9ஆம் கேள்வி மேலான ஏரியா கேட்டிருக்கா பென்? மேலான ஏரியா கேட்டிருக்கா? ஏரியாக்கான ஈக்குவேஷன் தாரு. சர்க்கிள் ஏரியா பையாஸ்கெட் தாரு. அதெல்லாம் உழவில் இருக்குது. உழவில் கீழான் பரப்பு எவ்வளோ பென்? கீழான் பரப்பு 154 ஸ்கொயர் மீட்டர் ஆகும். 154 மீட்டர் ஸ்கொயர். கீழான் ரேடியஸை விட மேலான் ரேடியஸ் 1.5 times பெருசு. ரேடியஸ் எல்லாம் கண்டிப்பா டைம் வேஸ்ட் ஆகும். பையர் கான்ஸ்டன்ட். ரேடியஸ் எத்தனை மடங்கு கூடுது? 1.5 times கூடுது. ரேடியஸ் 1.5 times கூடினா ஏரியாவில் இதில் ஸ்கொயர்டில் இருக்குது. இவர் எத்தனை மடங்கு கூடணும்? 2.25 times கூடும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1.5 ஸ்கொயர் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 1.5 ஸ்கொயர் எவ்வளவு? 15 வர்க்கம் 225. அப்போ 1.5 ஸ்கொயர் வந்து 2.25. உதாரணமா 1.4 வந்திருந்தேன். 1.4 இது 1.96 வந்திருக்கும் இல்லையா? லைட் 1.3 கூடினா 1.6 வந்துருக்கு. லைட் அது என்ன அவ்வளவு படிச்சேன். அப்போ ரேடியஸ் வந்து 1.5 மடங்கு கூடுதுண்டா ஏரியா எத்தனை மடங்கு கூடி இருக்கும்? 2.25 times கூடி இருக்கு. அப்போ இந்த ஏரியா எவ்வளவு? 154 2.25. என்ன சில பேருக்கலாம் அப்ப 346 போடுறான். 154 2ஆல பிரிக்கினாலும் எவ்வளவு பெண்? 308. அந்த குவார்டரையும் கூட்டுட்டான். குவார்டர் எவ்வளவு? குவார்டர் 78 39 ஆகும். குவார்டர் எவ்வளவு? 308 சொச்சத்தோட ஒரு விடா இருக்கு. 308 பிளஸோட எத்தனை விட இருக்கு? 308 பிளஸோட 4ஆம் விட கொஞ்சம் தான் கூட. ஒரு கணிசமான அளவு கூடின விட 5ஆம் விட எவ்வளவு கூடணும்? இது குவார்டர் எவ்வளவு? இந்த குவார்டர் 38.5. 38.5 கூட்டினா எவ்வளவு? 300 எவ்வளவு சொன்னி? 346. ஓகே, இதுண்ட இல்லாட்டி 5ஆல பிரிக்கி 2ஆல பிரிக்கலாம். சரி, 9 எவ்வளோட 9/4 ஆல பிரிக்கலாம். 9/4 ஆல பிரிக்கலாம். இல்லாட்டி இந்த 2 பிரிக்கி ஒரு காவாசியை கூட்டி விட்டுச்சு. பை தேவையில்லை. என்ன பை சும்மா பை வேணும்னுக்குள்ள பதம் இருக்கு. வேணும்னு ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா இருந்துக்கா 22/7. யாரு உன்னை எப்படி டிரெக்ட் பண்றார்? ஏரியா சாம்பாளில் போட்டு ரேடியஸை கண்டு அப்படி நாங்கள் பிசிக்கலையும் செய்கிற டீம் இருக்கு தானே. இப்போ இப்படி செய்கிற டீம் எல்லா வகுப்புலையும் இருக்கு. பேசமன் பையாட்ஸ்க்கு போய் இப்படிதான் லோ மார்க்ஸ் எடுக்கிறது. கஷ்டப்பட்டு செய்யும் பாவம், ஆனால் மார்க்ஸ் தரா. என்ன செய்யும்? இது 154 போடும். இதை 22/7 போட்டு என்னத்தை கண்டுபிடிக்கும்? 6 கண்டுபிடிச்சிட்டு சந்தோஷப்படும். பெல்ல காட்டு 6 கண்டு 6 டேஸை கண்டு திருப்பி ஸ்கேர் பண்ணிக்கொண்டு பிடிச்சது டாப் மார்க்ஸ் எடுக்கல. தெரியும் உனக்குலாம். ஆகவே ப்ரொபோர்ஷன் மெத்தட் செய்யணும். ஆர் வந்து 1.5 times கூடினா ஏரியாவில் கொடுப்பேன் 2.25 times கூடும். ஓகேடா, அடுத்து போமா. கொஸ்டின் நம்பர் 10க்கு போமா. 10 கேள்வி வந்துட்டுமே. 10 போமா. என்ன ஆன்சர்? கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் 5. ஆன்சர் 5. என்ன பெண் 10ஆம் கேள்வி சொல்லியிருக்கு. ஒரு T20 மச்சாம். 20 ஓவர்ஸ். 20 ஓவர்ஸ்ல எவ்வளவு ரன் எடுக்கணும் பெண்? ரன் நீடட் எவ்வளவு பெண்? ரன் நீடட் வந்து 190. ஆல்ரெடி 8.8 என்ற ரேட்டில் எத்தனை ஓவர்ஸ் முடிஞ்ச பெண்? 15 hours போயிடுச்சு. எவ்வளவு கெட்? கெட் எவ்வளவு? 8.8 into 15 hours. அப்போ 88 44 எவ்வளவு? 88 44 132. அவ்வளவு எடுத்துட்டோம் பெண். ரன்ஸ் கெட் வந்து 132. அப்போ இன்னும் எவ்வளவு நீடட் பெண்? இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு பெண் நீடட் மூவ் வந்து கழிச்சு விட்டா 58. மொத்தம் எவ்வளவு தேவை பெண்? 190. ஆல்ரெடி ஒரு ஓவருக்கு 8.8 என்ற ரேட்டில் எத்தனை ஓவர்ஸ் விளையாடிட்டாங்கள்டா? 15 hours விளையாடிட்டாங்க. அப்போ 8.8 into 15 எவ்வளவு? 132 எடுத்துட்டாங்க. கிடைச்சிச்சு. அப்போ இன்னும் எவ்வளவு ரிமைனிங் தேவை? 58 ரன்ஸ் வேணும். எவ்வளவு ரிமைனிங் ஓவர்ஸ் இருக்குடா? ரிமைனிங் ஓவர்ஸ் மொத்தம் 20 ஓவர்ஸ் மச்ச பென். 15 முடிஞ்சது. இப்போ 5 ரிமைனிங். அப்போ இந்த ரேட்டில் விளையாடணும் பென்? 58 5ஆல பிரிக்கிறதுக்கு பதிலாக 116 10ஆல பிரிக்கலாம். அப் அண்ட் டவுன்
2 அளவு இருக்கலாம். 116 10 பிரிச்சா 11.6 என்ற ரேட்டில் விளையாடினா சரி. இப்போ கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 10, ஆன்சர் நம்பர் 1 இஸ் கரெக்ட். நோ 10வது கேள்விக்கு முதலாம் விடை. போட்டோ ஓகே சொல்லடா. அவன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் டியூட் அன்றைக்கு அப்லோட் பண்ணான்னு பார்த்துருப்பேன். எடுத்துட்டு பிரிண்ட் பண்ணிட்டானே வச்சுக்கோ, ரெடி பண்ணு. சின்ன டியூட் என்ன பார்த்து நீ ஒரு 20 ஒட்ஸ் ஆன் கொஸ்டின். ஆனால் லாஸ்ட் இயர் 2 கேள்வி வந்திருக்கு. லாஸ்ட் இயர் 2 கேள்வி வந்திருக்கு. சில வேலை வேறு அமையும் போகலாம். 2 கேள்வி வந்தால் இம்பேக்ட்னும் 2 மார்க்ஸ். எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்டா? தேர்ஸ்டேன்னு. தேர்ஸ்டேண்டா 20ஆம் தேதி 20th ஸ்டார்ட். சரி ஓகே. இப்போ என்ன ரங்கிலி போவோம். 30th என்ன பண்ண அவசரமாக ஸ்டார்ட் பண்ணலாம். 20th ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த மந்த் ஆகஸ்ட் எண்டுக்குள்ள அதை முடிச்சுட்டு அதுக்கு 3 கிளாஸ் 4 கிளாஸ் காணுமே. சின்ன படம் தாங்க. 30 கேள்விக்குள்ள ரைட். 28 கேள்வியா சம்திங் என்ன லெஸ் than 30. 28 கேள்வி. இப்போ 3-4 கிளாஸ் காணும். 33 கேள்வியா ரைட். இப்போ 3-4 கிளாஸ் காணும். அப்போ தான் நாங்கள் செப்டம்பர் 1st வீக் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ வி கேன் ஏபிள் டு ஸ்டார்ட் ஹீட்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி. சரி இப்போ இங்கே விட்டோம். அப்போ 11ஆம் கேள்வி போமா. கொஸ்டின் நம்பர் 11. 3 வகையான மரங்கள் நடுறாங்களாம். அப்போ இன்கமும் இருக்குது, மெயின்டெனன்ஸ் கோஸ்டும் இருக்கு. அப்போ எப்பவுமே ப்ராஃபிட்னா என்ன சொன்ன பெண் ப்ராஃபிட் ஏர்லேருந்து கழிக்கணும். பெண் ப்ராஃபிட்னா வார இன்கத்துல இருந்து யாரை கழிக்கணும். பெண் மெயின்டெனன்ஸ் கோஸ்ட்டை கழிக்கணும். இன்கத்துல இருந்து மெயின்டெனன்ஸை கழிச்சு வர்றது ப்ராஃபிட். என்னென்ன சார்? அப்போ ஒவ்வொரு மரத்துலையும் என்னென்ன இதில் ஈஸியான கேள்வி. கோகோனட்டுக்கு அப்போ எவ்வளவு இன்கம்? 16,250 இருந்து 250,000 எல்லாம் தௌசண்ட்ஸில் சொல்லியிருக்கு. 16,250 இருந்து இது 1,150 கழிச்சு விட்டா 15,000 வருமா? 15,000. ஜக்ட்ரிக்கு என்ன? ஜக்ட்ரிக்கு கலாமரத்துக்கு 4,875 இருந்து 375 கழிச்சா 4,500 ப்ராஃபிட் பெறலாம். அடுத்தது பிரெட் ஃப்ரூட்டுக்கு என்ன? பிரெட் ஃப்ரூட்டுக்கு 3,150 இருந்து 250 கழிச்சா 3,000. பிரெட் ஃப்ரூட்டு என்ன பேர்? அந்த ஈரப்பெல ஆக்கும். என்ன ஈரப்பெல அந்த சிங்கிள் சாப்பிடுவாங்க, அதான் இருக்கும். எஸ் ஓகே. அப்போ 15,000, 4,500, 3,000 அப்படின்ற கழிச்ச என்ன ரேஷியோ? இதை விட இது 1.5 மடங்கு. 1.5 மடங்கு. இதை கீழே இருந்து போமா. இதை 1 ரேஷியோ வச்சோம்னா இது 1.5 மடங்கு. இது அது 5 மடங்கு. சரியான பேர்? இது 5 மடங்கு. இது 1 பங்குண்டா இது 1.5 மடங்கு. இது 5 பங்கு. இது சரியான சொல்லு. 1, 1.5. உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ஸ் வேணாம். அப்புறம் 2 அளவு இருக்கும். இது 2 போர்ஷன் எடுத்தோம்னா இது 3, இது 10. சரியான சொல்லு. தெரியுதா? இவர் 2 போர்ஷன் 1, 1.5, 5 ஹோல் நம்பர் ஆக்கினோம்னா 2 versus 3 versus 10. எத்தனையாம் ஆன்சர் பண்ண பொருத்தம்? 4th ஆன்சர். மேலேருந்து வேற போகிறோம். மேலேருந்து வந்தால் 10:3:2. 10க்கு 3க்கு 2 4th ஆன்சர். ஓகேடா. இந்த மாதிரி ரேஷியோஸ் கேள்வி முந்தி கிரேட் 4ல சாண்ட் வெர்சஸ் சிமெண்ட் வெர்சஸ் கான்கிரீட் எல்லாம் கான்கிரீட் கேள்வியில் படிக்கிறாங்கல்ல. பேர் இதெல்லாம் சேர்ப்பவன் ஈஸி. பெண்ணாங்கலிக்கு பெண்ணாங்கலிக்கு சரி 12லேருந்து தான் கேம் ஸ்டார்ட் பண்ணதாக்கும் இல்லையா? 12 போமா. அழைக்கிட்டா பேர். சரி இனி மேத்ஸ் தரும். அப்பனா இது ஒரு நம்பர் சிஸ்டம் கேள்விடா. இது என்ன பேரப்பன்? ஓகே ஒரு என்ன நாடா பேர்? எமோஜிப்ட். எஜிப்ட் தெரியும். ஈஜிப்ட். இது என்ன பேன்? எமோஜி
சம்மந்தப்பட்டபடியே எமோஜிப்ட் ஒரு கற்பனையான ஒரு நாட்டில் என்ன சிவிலைசேஷனில் என்ன இருக்கான் அப்பன் இந்த மாதிரி நம்பர்ஸை யூஸ் பண்ணுறாங்களாம். சரிதானே? முதல்ல எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்கு? அப்புறம் முதல்ல எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்கு? 6 நம்பர்ஸ் வந்து தானே ரெக்கவனியா கொஞ்சம் விளங்கி படிக்க வேண்டிய பார்க்கலாம். ஓகே, விட வேக்சின் யோசிச்சு பார்த்துருப்பேன். ரைட், ஐடியா சில எடுத்துருப்பேன், எடுக்காதாக்கள் கான்ட்ராக்ட் மற்றாக்கள் டிஸ்கஸ் பண்ண. சரி, இப்படி ஒரு நம்பர் இதில் இப்படி வந்து இருக்குது. 3வது சிரிச்ச வாய் அப்பன் ஸ்மைலிங் ஃபேஸ். 4வது பிளெஸ்ஸிங் சைன். அந்த கலர் தலையில் இப்படி ஒரு ஒளிவட்டம் இருந்தால் பிளெஸ்ஸிங்கா ஏஞ்சலா என்ன சொல்றது? ஏஞ்சல். அப்படி பிளெஸ்ஸிங் இல்லையா? அப்படி பிளஸ் அண்ட் ஃபீலிங் இல்லையா? என்ன ஏஞ்சல். சரி, ஓகே. அடுத்து 5வது என்ன? 5வது ஆக சிரிக்கிற மாதிரியா? கல்லு தெரிகிற மாதிரி சிரிக்கிறா? எப்படியா? சரியா? 5 சரி, 1 2 3 4 5 7 படம் இருக்கு. அடுத்த படம் கண்ணாடி. அடுத்த படம் கொஞ்சம் ஆங்கிரியா இருக்கு இல்லையா? அடுத்த படத்துல என்ன இருக்குது? கண்ணாடி இருக்குது. அடுத்து என்ன பண்றதுக்கு? அடுத்தது ஒரு கேளி மாவுட்ட பேபி மாவு. சரியா சொல்லு. ஓகே, அப்ப அந்த எமோஜிக்கு ஒரு சிரிப்பு இருக்கு. சரி, ஓகே. இப்ப சரியா? ஓகே. அப்ப நம்பர் எங்கேருந்து எங்க வரைக்கும் போகுது? அப்ப நம்பர்ஸ் அரேஞ்ச் ஃப்ரம் 0 to 6. என்ன? இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. சரிதானே? இப்ப கீழே ஒரு நம்பர்ஸ் இருக்குடா. அது எதிண்ட பவர்ல எழுதியிருக்கா? அப்ப எதிண்ட பவர் எழுதியிருக்கான் 5 to the power of n. இது n, இது 5 to the power of n. ஓகே அப்பன். சரி, உதாரணமா என்னக்கு 0 போட்டோம்னா, if n is 0, 5 to the power of 0 அப்பன் 5 to the power of 0 1. அப்ப இதுல முதலாவது இருக்கிறது 12 நம்பர். அப்ப இதான 1. அப்ப இதுலயே 1 தான் இருக்கும். செக் பண்ணிப்ப. இந்த படம் சேம். என்னோட இது எவ்வளவு? 5 சைவர் ஆம் எடுக்கு. அப்போ இது n, இது 5 to the power of n. என்னக்கு 0 போட்டோம்டா, என்னக்கு 0 போட்டோம்டா 5 to the 0 1 வரும். அப்ப இந்த நம்பரும் எப்படி இருக்கணும்? சரி, கன்வின்ஸ் ஆயிட்டியா? கஷ்டமா பண்ணா ரைட். யோசிச்சு பிடிக்கும். மெட்ஸும் இருக்குது, ரோலவில் நம்பர் சிஸ்டம் இருக்கு, ஐடி மாதிரியா. அப்புறம் 5 to the power of இதுக்கு போட்டுக்க. 5 1 அடுக்குல 5 1 அடுக்கு 5 1 போட்டோம்டா 5. 5 விட்டு எந்த நம்பர் இருக்கணும்? கண்ணாடி இருக்கும். சரியா? கண்ணாடி இருக்கிறது. கண்ணாடி எப்படி இருக்கிறது? கண்ணாடி இருக்கா? கண்ணாடி. சரியா? இது ரெண்டும் தான் அங்கே இருந்து வரும். இனி அதுக்குள்ள வேற அதே சொல்லப்போம். அடுத்தால் 5 into 2. 5 into 2 25. 25க்கு எங்களுக்கு மேல நம்பர்ஸ் இல்ல. ஒரு கண்ணாடியும் என்ன போட்டிருக்கிற? ஒரு கண்ணாடியும் அதெல்லாம் நிற்கிற கஷ்டம். கண்ணாடியும் ஒரு டொட்டும் போட்டுருக்காங்க. குட்டியாக இருக்கா? ஒரு கண்ணாடியும் டொட்டும் போட்டு யாருக்கு? 5 to the power of 2. அடுத்த ஆளுக்கு 3வது என்ன போட்டிருக்கு? இதுக்கு இது 5 to the power of 3. 5 to the 3 எவ்வளவு பென்? 125. 125க்கு என்ன போட்டிருக்க பென்? 125க்கு ஒரு ஸ்மெல்லிங் ஃபோர்ஸும் 2 டாட்டும். இது இவருக்கு என்ன பென் போட போறோம்? 5 to the power of 4. 5 to the power of 4 எவ்வளவு பென்? 5 to the power of 4 ஒன்றை மிஸ் பண்ணிட்டேன். என்ன தெரியாம சொல்லிடுறேன். 5 இந்த சைவர் போட்டோம், 5 1 போட்டோம், 5 2 வந்துட்டா, 5 2 5 3 மிஸ் பண்ணிட்டேன். 5 3 என்ன பென்? 5 to the 3க்கு ஒரு கண்ணாடியும் ஒரு டொட்டும் இல்ல. 5 to the 2 ஒரு ஸ்மைலிங் ஃபேஸும் ஒரு டொட்டும். மடுவோம் அவனுக்கு விளங்க மட்டும். ஓகே, நான் தெரியும் நடக்கிறது. இதுல ஒரு கண்ணாடியும் ஒரு டொட்டும். சரியா? அந்த பேர் இவ்வளவு முக்கியம். அந்த பேர் இவ்வளவு தெரியா? சரியா? சரி, ஓகே. இப்ப சொல்ல பென் இது என்ன நம்பர் பேஸ்ல எழுதி இருக்கு சொல்லப்போ? இந்த நம்பர் இந்த சிஸ்டத்தினுடைய பேஸ் நம்பர் என்ன கண்டுபிடி பார்ப்போம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் பேர் அப்படி என்ன வெளிக்கொண்டு போனாங்க என்னென்ன வரும்? 5 to the 4க்கு என்ன வரும்? 5 to the 4க்கு 625 வரும். 5 to the 5க்கு என்ன நம்பர் வரும்? 5 to the 5க்கு என்ன வரும்? 5 to the 5க்கு 3125 3125. 5 to the 6க்கு என்ன வரும்? 15625. ஓகே அப்பன். சரி,
5 பிரிக்கணும்னா தெரியும். 5 25 125 625 3125 15225. இந்த எல்லா நம்பர்ஸுக்கும் எது பேஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு எது பேஸ் மாதிரி இருக்கு? ஃபர்ஸ்ட் வி கேன் திங்க் 5. 5 ஒரு பேஸ்ன்னு யோசிக்கலாம். ஓகே, அக்மர் ராவியெல்லாம் 5 சொல்றான், ரைட்? 5 ஒரு பேஸா இருக்கலாம். ஆனா என்ன பிரச்சனைடா அப்பன், உனக்கு தெரியும் எங்கட நம்பர் சிஸ்டத்துல பேஸ் வந்து 2 உண்டா, நம்பர்ஸ் எது வரைக்கும் அப்பன் பெறும்? பேஸ் வந்து 2 உண்டா, நம்பர் எது வரைக்கும் பெறும்? 0,1 வரைக்கும் தான் பெறும். 1 வரைக்கும் தான் பெறும். எங்கட பேஸ் டெசிமல் பேஸ் எவ்வளவு? டெசிமல் பேஸ் எவ்வளவு? 10. பேஸ் வந்து 2 உண்டா, நம்பர்ஸ் 1ஓட முடிஞ்சிடும். எங்கட பேஸ் வந்து 10 உண்டா, எங்கட பேஸ் வந்து 10 உண்டா, நம்பர்ஸ் எதோட முடிஞ்சிடும்? இப்போ 0 to 9 என்ன சொல்லுவாங்க. பேஸ் வந்து ஒக்டல் உண்டா, அட்டம் 8. பேஸ் வந்து 8 உண்டா, நம்பர்ஸ் எதோட முடிஞ்சிடும்? 0 to 7. எல்லாரும் மெட்ஸில் படிச்சிருப்போம் இல்லடா, நான் ஐடிலையும் படிச்சேன், அங்கே படிச்சிருப்பேன். மெட்ஸில் தானே. இப்போ ஹெக்ஸா டெசிமல்லாம் பேஸ் உண்டா, நம்பர் 16 வரைக்கும் பெறா, 15ஓட முடிச்சிடும். என்ன அப்போ பேஸ் 5ஆ இருந்திருந்தா நம்பர்ஸ் எதோட முடிஞ்சிருக்கணும்? இப்போ நம்பர்ஸ் எதோட முடிஞ்சிருக்கணும்? 4ஓட முடிஞ்சிருக்கணும். 0 to 4. அப்போ இது பேஸ் 6 தாண்டி போதப்ப 5 தாண்டி போறபடியே பேஸ் என்ன இல்லை? 5 இல்லை. 4 எக்ஸீட் பண்றபடியா பேஸ் வந்து 5 இல்லை. அவர் பிள்ளை பேஸ் 7 ஆண்டு கேட்குது. அப்போ இல்லை, அங்கே பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் பெறுது. இதில் 6 தான் குறிச்சிருக்கு. அப்போ என்ன தாண்டி போகுது? அப்போ இது நம்பர்ஸ்ல எல்லாம் ஒன்று 5 ப்ராடக்ட் இல்லாம போயிடுது. வேற என்ன ப்ராடக்ட் இருக்கு? என்னத்தின் ப்ராடக்ட்ல போகுது? 5 இல்லாட்டி என்னத்துல போகுது? பென் இட் இஸ் 25. என்னத்தின் பேஸ்ல போகுது? பென் 25 பேஸ்ல. அதுதான் நீங்க கண்டுபிடிக்கும். பென் உனக்கு முதல் வேற போற டவுட் என்ன? பேஸ் 5 டவுட் வரும். ஆனால் ஏன் பென் பேஸ் 5 இல்லையே பென்? இதில் 5 மடங்களை யோசிக்கலாம், இன்னும் 25 மடங்குன்னு சொல்லலாம். ஓகே பென், இந்த நம்பர்ஸ் எல்லாம் 5 ப்ராடக்ட்ல இருக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி 25 ப்ராடக்ட்ல இருக்குன்னு சொல்லலாம். 5 ப்ராடக்ட்ல இருந்தால் இதை தாண்டி வந்திருக்காது, நம்பர் சிஸ்டம் வேற தாண்டி வந்திருக்காது, 4 தாண்டி வந்திருக்காது. அப்போ நாங்கள் முடிவு எடுக்கிறோம் 25. உனக்கு டவுட் இருந்தால் செக் பண்ணுவோம். வேற ஒரு மேடம் சொல்லிப்பேன். சின்ன நம்பர் ஒன்று எடுத்து 25 வடன். இப்போ பேஸ் 5ஆ இருந்திருந்தா எப்படி எழுதுவோம்னு சொல்லி அப்போ எப்படி எழுதுவோம்? நம்பர் சிஸ்டம் எல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்போ பேஸ் 5ஆ இருந்திருந்தா 5 0 அடுக்கு, 5 1 அடுக்கு, 5 2 அடுக்கு. அப்போ 25 எப்படி எழுதலாம்? அப்போ 25 100 இருக்கும். எக்ஸப்ட் பண்றீங்க, பேஸ் 5ல் எழுதுவோம். 5 0 அடுக்குல ஒன்றும் இல்லை, 5 1 அடுக்குல ஒன்றும் இல்லை, 5 2 அடுக்குல ஒரு ஐட்டம் இருக்கு. இந்த நம்பர் சிஸ்டம் தெரியுமா? வந்து சின்ன பிள்ளை படித்தோம். அப்படி இருந்தா என்ன எழுதியிருக்கணும்? அப்ப இந்த 25 நம்பரை நீ எப்படி எழுதியிருக்கணும்? 3 டிஜிட்ஸ்ல எழுதியிருக்கும். ஆனா உங்களுக்கு எத்தனை டிஜிட்ஸ்ல எழுதியிருக்கப்பேன்? 25 எத்தனை டிஜிட்ல எழுதியிருக்கப்பேன்? 2 டிஜிட்ஸ்ல. 2 டிஜிட்ல என்ன மாதிரி எழுதியிருக்குதுல? அப்படா இது என்ன நம்பர்? இது என்ன நம்பர்? ஸ்மெல்லிங் ஃபேஸ் சொல்லடா. இது 1, இந்த 2 டாட் வச்சது 0. 2 எழுதியிருக்கார், 1 0 எழுதியிருக்கிறார். இது பிள்ளையா? பேஸ் 5ஆ இருந்திருந்தா எத்தனை டிஜிட்ஸ் அப்ப வந்திருக்கு? பேஸ் 5ஆ இருந்திருந்தா we will get 3 digits. உங்களுக்கு எத்தனை டிஜிட்ஸ்ல எழுதியிருக்கப்பேன்? 2 digits. யோசிச்சு பேர் உனக்கு நான் இதை சரின்னு காட்டுறேன் பேர். 25 பேஸ் என்ஷோர் பண்றேன் பேர். ரைட், 1 0. இந்த நம்பர் விளங்கிட்டா பேர்? இந்த ஸ்மெல்லிங் ஃபேஸ் என்ன? 1. வாயில்லாத படத்துக்கு பேர் 0. 1 0. என்ன பேஸ்ன்னு சொல்றேன்? 25. சரி, என்ன வழி காட்டுமா? இதை பெருக்க என்ன வரும்? 25 வரும் காட்டுமா? ரைட், என்ன போடா ஃப்ரம் 25 0 அடுக்குல ஒன்றும் இல்லை, பிளஸ் 25 1 அடுக்குல உண்டு. அவ கூட்டினா என்ன நம்பர்? 25. சரி, வேணும்னா இதையும் போட்டு காட்டலாம். இந்த நம்பர் என்ன வரணும்? இந்த நம்பர் 2 வந்திருக்கணும் 125. சரியா? 125 எடுத்து காட்டுவோமா? இந்த கண்ணாடி போட்ட நம்பர் என்ன? கண்ணாடி போட்ட நம்பர் 5. இந்த டொட் வச்சு என்ன? 2 வாயில்லாத படம் 0. 5 0 என்ன பேஸ்ல எழுதுறோம்? 25. இப்படி எழுதுவாப்பம் 25 0 அடுக்குல என்ன இருக்குது? நோ நம்பர் 0. 25 1 அடுக்குல என்ன நம்பர் இருக்கு? 25 1 அடுக்குல என்ன இருக்குது? 5 நம்பர்ஸ் இருக்கு. பெருக்கினா என்ன வரும்? 124. இதே மாதிரி யாரை கூட எழுதி காட்டலாம்? 625 எழுதி காட்டலாம். நீ ப்ராக்டிஸ் பண்றியா? நானே ஃபுல்லா செய்யாம வாங்கிட்டா. அப்ப என்ன பேஸ் இன்ஷோ பண்ணிட்டேன்? பட் பேஸ் நம்பர் பென் the base number is 25. வாங்கிட்டார். கன்வின்ஸ் ஆயிட்டியா? யோசிச்சுப்பாரு. இதான கேம். பேஸ் 25 கண்டுபிடிக்கிறாங்க அங்கலீஸ். யோசிச்சுப்பாரு. நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணு. இதே கேள்வி வரான பென் இதே மாதிரி ஒரு கேள்வி வரும். லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படி படம் வருது. இந்த எமோஜிஸ் கேள்வி 2021 22 23 24 25 இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். ஓகே, நான் அடுத்து போமா. பேஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? வாட்ஸ் பேஸ் பென்? பேஸ் இஸ் நாட் 5 பட் 25. அடியன் என்ன பென்? அடியன் ஓலவெல்ல நாங்கள் அடி 2 உள்ள நம்பர்ஸ் படிச்சுக்கிறோம்.
அடி 8 உள்ளது படிச்சுக்கிறோம், அடி 10 உள்ளதான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம், அடி 16 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். இன்றைக்கு எங்கே என்ன நம்பர் போகிறோம்? இப்போ ஹெக்ஸாடெசிமல் மாதிரி நாங்கள் 25 பேஸ் உள்ள நம்பரை வச்சு போகிறோம். ஓகே, டைம் போகுது, போமா. இப்போ கேட்குறாங்க 2025 எப்படி எழுதலாம்னு கேட்குறாங்க. ரைட், ஓகேயா? 2025. அப்போ என்னென்ன ஒரு நம்பரை நாங்கள் இப்போ பைனரியாக மாற்றணும்னு என்ன செய்யணும்? நாங்கள் பைனரியாக மாற்றணும்னா 2ஆல் பிரித்து போடுறாங்க. ஒக்டலா மாற்றணும்னா 8ஆல் பிரித்து போகிறாங்க. அப்போ 25 பேஸில் எழுதணும்னா 6ஆல் பிரித்து கொண்டு போகணும். இப்போ 25 பிரிக்கும். ஞாபகம் இருக்கு அந்த விளையாட்டெல்லாம்? ரைட். அப்போ 25 பிரித்து என்ன நம்பர்? இப்போ 31 உள்ளடா 1040 இருக்கு, 81. 1040 25 இருக்குது, 2080 இருக்கு, எக்ஸ்ட்ரா வருவான். பிரிச்சு பார்க்குறியா? 2025 25 பிரிச்சோம்னா 81 டைம்ஸ் வரும். வாட்ஸ் த ரிமைண்டர்? அப்போ ரிமைண்டர் இஸ் 0. மறுபடியும் 25 பிரிச்சுட்டா 75க்கு 3 மடங்கு இருக்குது, 75. எவ்வளோ ரிமைனிங்? 6 ரிமைனிங். நான் பிரிச்சு முடிய என்ன ஓடல் எழுதி கொண்டு போனோம்? ஞாபகம் இருக்கு அந்த பழைய பைனரி மெத்தட் இல்லாம ரிவர்ஸ்ல எழுதி கொண்டு போகணும். அங்கே எழுதி கொண்டு போகணும், இங்கே எழுதி கொண்டு போகணும். அப்போ என்ன நம்பரை பெண் வரப்போகுது? 360. அவ்வளோதான். 3 மேரி என்ன பண்ணிருக்கு? 3 மேரி தலையில ஏஞ்சலா 3 மேரி. 6 மேரி என்ன பண்ணிருக்கு? 6 மேரி அந்த ஹேர்லி மவுத் தானே, ஹேர்லி மவுத், பேபி மவுத். 0 மேரி என்ன இருக்கு? 0 மேரி நோ மவுத், வாய் இல்லாத ஒன்று. தட்ஸ் ஆன்சர். ஆன்சர் இஸ் 4. நல்லா இருக்காடா? நீங்க எல்லாரும் தேர்ட் ஆன்சர் சொன்னீங்க, டிரெக்டா பார்த்து சொன்னீங்க. என்ன 2025 இது 2, இது 0, இது 2, இது 5. அப்படி போட்டா இது ஏழு கழியிலேடா 3ஆம் ஆண்டுல அப்படி இல்லை சொன்னீங்க. விட 302 என்ன சொன்னீங்க? நேற்று விட 12க்கு தேர்ட் ஆன்சர் சொன்னீங்க இல்லையா? என்ன போட்டிருப்பாய்? இந்த இருக்கு 2, இங்க இருக்கு 0, இங்க இருக்கு 2, இங்க இருக்கு 5. அப்படி போட்டுட்டு என்ன ஆன்சர் ஜோதிச்சிருப்பாய்? தேர்ட் ஆன்சர். தட் இஸ் ராங். இவ்வளவு விளாட்டு இருக்கு. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பெண் பைனரின்ற 2ஆல் பிரிச்சுன்னு போயிட்டு இந்த ரிமைனிங் எழுதுறதுலாம் ஞாபகம் இருக்கா? ரிவர்ஸ்ல எழுதுறது ஆகிட்டா வச்சு பாரு, மறந்துருக்க டச் பண்ணி. அது எங்களுக்கு மொராக்கும் இருக்கு. அப்படின்னா அப்போ மெட்ஸ்காரர் வடையாடி என்ன அந்த சீரியஸ் போட்டு பார்த்து போடணாண்ணா நம்பர் சிஸ்டம் கலிட்டியூட்டில் போடணாண்ணா சீரியஸில் போட இல்லை மொராக்கும் பெரும் வைப்பேனா வேகளி மொராலையும் இருக்கு, பசமில் இருக்கு. சரி, போட்டுக்கொள்றியா? போட்டு ஓகே, சில அடுத்த சொல்லி தரேன்டா. சரி, சும்மா ஃபோனில் எடுத்து காட்டுறேன் பேரப்பேன். மொராக்கார கொஞ்சம் மெட்ஸ்கார உண்டி படி. என்ன சொல்லியிருக்கு? 1110 என்ற பைனரியை வேல்யூஸ் கேட்டிருக்கு. இதில் ஹெக்ஸாடெசிமல் கேட்டிருக்கு. பக்கத்து தெரியுதாடா? நோட்டீஸ் பண்ணியா? ரைட். எல்லாம் இயர் பார்த்தியா? இப்போ எனக்கு 2025 லாஸ்ட் இயர் மொரா இண்டே கேள்வி. ரைட். இதில் என்ன கேட்டிருக்கு? எங்களுக்கு என்ன கேட்டிருக்குடா? இந்த பேர் பைனரியை கூட்ட சொல்லி கேட்டிருக்கு. இதில் என்ன கேட்டிருக்கு? அஸ்கி எல்லாம் படிச்சு நீ எவ்வளோ ஐடியில் படிச்சு நீ அஸ்கி தெரியுமே, அதெல்லாம் இருக்குது. அங்கே என்ன இருக்குது? கன்வெர்ட் த ஹெக்ஸாடெசிமல் 2FA டு த டெசிமல் ரவுண்டட் டு 3 பிளேசஸ். இப்போ என்ன சொல்ல வரேன்டா? மொரா இன்னி 3 எடுத்த அப்புறம் இதெல்லாம் தேவைப்படுவேன். ஏ லெவலில் மட்டும்தான் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, போட்டு ஓகே சொல்ல போய் எடுத்துப்போம். இது முடிச்சிட்டோம், 12 முடிச்சிட்டோம். யாரும் விளங்காதாக்கள் இருப்பாங்களா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறியா? இந்த கேள்வியில் எது அப்போ பெரிய விஷயம்டா? இது என்ன பேஸ்ன்னு கண்டுபிடிப்போம். ஜென்ரலாக நான் என்ன யோசிப்போம்? முதல்ல எல்லா நம்பர்ஸும் 5 மடங்கில் இருக்கும்போது யோசிப்போம். ஆனால் 5 கூட வேற இல்லாது. அப்போ என்ன யோசிக்கலாம்? அடுத்த நம்பர் 25 போட்டு யோசிச்சு பார்க்க சரியா? அண்ட் 5 பேஸில் எழுதியிருந்தால் இதுக்கெல்லாம் எழுதுறதுக்கு எத்தனை டிஜிட்ஸ் வேணும்? இப்போ இது எழுதுறதுக்கு 25 எழுதுறதுக்கு 3 டிஜிட்ஸ் வேணும். நாங்கள் எத்தனை டிஜிட்ஸ்லேயே முடிச்சிட்டோம்? 2 டிஜிட்ஸ்லேயே முடிச்சிட்டோம். அப்போ 25 தான் பேஸ். சரி, அடுத்த சொல்லி தப்பு. அடுத்தது, விச் நம்பர் வாஸ் ரிட்டன் இன் த எமோஜிப்டியன் ஆஸ் ஒரு ஏஞ்சலும் ஒரு வேவி மௌத்துமா? 13ஆம் கேள்வி. ஏஞ்சலும் வேவி மவுத். ஓகே அப்ப ரைட்.
இது என்ன நம்பர்? அப்ப ஏஞ்சல் என்ன நம்பர்? 3. வேவி மவுத் அளவு 6. அதான் 25 பீஸ்ல கேட்டு. நீங்க எல்லாரும் இப்ப என்ன நம்பர் போட்டிருப்பீங்கள்டா? 3யும் 6 மட்டும் என்ன விட சொல்லி முன்னுக்கு என்ன விட சொல்லி கொண்டு நீ ஃபர்ஸ்ட் ஆன்சர் அப்படி யோசிக்கிறீங்க. எங்களோட சிஸ்டத்துக்கு மாத்தணும். ரைட். இது நம்ம சிஸ்டத்துல இது எத்தனை முதலாவது இருக்கிறது? இப்ப முதலாக இருக்கிறது 25 எத்தனையாம் அடுக்கு? 0th பவர். நம்ம சிஸ்டம் இதுதானே இன்டூ அதுல எத்தனை நம்பர் இருக்க? there are 6 நம்பர்ஸ். நம்மள என்ன நான் படிச்சு சில வயசுல 25 சைவராம் அடுக்கு 25 1ஆம் அடுக்கு. நம்ம என்ன சொல்றது? நம்ம எண் சட்டம் என்ன இந்த கொலசிபிள் தமிழ்லாம் படிச்சேன். எண் சட்டம் படிச்சேன். படிச்சிட்டீங்க? எல்லாம் படிச்சிருப்பேன். இப்போ 25 சைவராம் அடுக்குல 6 இருக்குது. அதே மாதிரி 25 1ஆம் அடுக்குல எத்தனை இருக்கு? 25 பிளஸ் 25 1ஆம் அடுக்குல எத்தனை நம்பர் இருக்கு? 3 நம்பர்ஸ். அப்போ எவ்வளவு? 23 75. இதுல இது 1 திஸ் இஸ் 1 1 into 6 6 கூட்டுப்பட்டா 81. எத்தனை அப்படி பொருத்தம்? ஆன்சர் இஸ் 5th one. 25 3 எவ்வளவு? 75. 1 தர 6 எவ்வளவு? 6. 75 மாறும் 1. கஷ்டம் தாண்டா. லைட்டா விளங்குதா? இல்லை இப்போ சொல்லிக்க விளங்க கூட எக்ஸாம் கோல்லாம் பிடிக்கிற அளவுக்கு ஒர்க் பண்ணு. அந்த இடத்துல கஷ்டம் தான். ஓகே அப்போ கொண்டிங் சார். சரி, அடுத்தது போமா. அடுத்தது 14 கழிப்போமா 14க்கு. ரைட், ஓகே சார். என்ன சொல்லியிருக்கேன்? 2 பேரை பெருக்கட்டா நடுவுல அந்த வார அந்த அது என்ன சிம்பிள் பென்? ஒரு பே மாதிரி இருக்குது. அது என்ன சிம்பிள்? கோஸ்தான். கோஸ்தானா? ரைட். கோஸ் சிம்பிள் வந்து என்னதுக்கு? கோஸ் வந்து மல்டிப்ளிகேஷனா. முன்னுக்கு என்ன நம்பர் இருக்கு? ஒரு சிமேலிங் ஃபேஸும் என்ன இருக்குடா? ஒரு மவுத்தை இல்லாத இருக்கு. ரைட். சிமேலிங் ஃபேஸ் என்ன நம்பர்? பென் 1. மவுத் இல்லாட்டி 0. சரியா? 1 0. அது ஆறால பிறக்கிறப்ப அதால பிறக்கிறப்ப ஒரு சிமேலிங் ஃபேஸ் இன்டூ நோ மவுத். இங்க எங்கே தந்துருக்கு? இதுல எங்கே வந்ததுடா? எத்தனைக்கு பயன்படுத்துறப்ப 625க்கு பதிலாக அங்கே தந்துருக்கு. 5 to the power 4 எவ்வளவு? 625. அதுக்கு நேரம் அந்த நம்பர் தந்துருக்கு. பேர பெண் தந்துருக்கு. மேல பாத்தியா பெண்? யாருக்கு தந்திருக்குது? 5 to the power 4க்கு பதிலாக தந்திருக்கு. 5 to the power 4 எவ்வளவு பெண்? 5 to the 4 we know that is 625. என்ன? 5 to the 4 எவ்வளவு? 625. இது நம்பர் பிள்ளையா அளிக்கிறேன்னா யாரு மேலும் பெருக்கப்படுதுடா? 25 பெருக்கப்படுதா? டைப்பிங் மிஸ்டேக்காடா? இங்க இருக்கு. அதுல இங்க இருக்கு. இங்க சரி சாரி, இங்க இருக்கு. 10 தான். அதை நாங்கள் நம்பருக்கு மாத்தினோன்னே 25 சார். இங்க இது ரெண்டையும் பெருக்கட்டாம். என்ன சிம்பிள் என்ன? இதையும் பெருக்கட்டாம். இந்த 5 to the power of 2ல இருக்க இந்த நம்பரையும் வேறு தந்திருக்க 25ஐயும் யாரையும் பெருக்கட்டாம்? 5 to the power 4ல இருக்கிற 625 பெருக்கட்டாம். ரெண்டையும் பெருக்கினா என்ன பண்ண பெறும்? அப்போ சொன்னி 15,625 சொன்ன. அதுவும் அங்க ஆன்சராக இருக்கப்ப எத்தனை நம்பருக்கு நேரம் இருக்கு? நான் படங்கு எனக்கு கிடங்கான அப்ப எத்தனை நம்பர் இருக்கு? 5 to the power of 6 கடைசி குளத்துல இருக்கு. 5 to the power of 6 எவ்வளவு பார்க்குறாங்க? 15,625. அந்த கடைசியா ரைட் மோஸ்ட் கோர்னர்ல என்ன பண்ணிருக்குது? ஒரு சிமைலிங் ஃபேஸும் 3 வாயிலா படுது. அதான் ஆன்சர். இப்போ 15,625க்கு பதிலாக நீ என்ன போடலாமா பென்? ஒரு சிமைலிங் ஃபேஸும் 3 மவுத் இல்லாத ஃபேஸும் போட்டா சரி. என்ன ஆன்சர் பென்? வேற மாதிரியும் பெறல. 10 தர 100ல போட்டு அதிலே முடிக்க போறியா? அதை மட்டும் நாங்கள் இதுக்கு மாற்றிச்சிடும். என்னோட பென் இந்த நம்பர் எவ்வளவு? 5 to the power of 2 25. இது 25 இருக்கு. இந்த நம்பர் இந்த படம் அங்கே இருக்கு. இந்த படம் அங்கே இருக்குது. பென் 5 to the power of 4க்கு நேரில் இருக்கு. அப்போ எவ்வளவு? 625. 25 625 பிரிக்கணும் என்ன பண்ண வரணும்? 15,625. அது அங்கே இருக்கு. பென் அது அங்கே இருக்குது. லாஸ்டா இருக்குது. 5 இந்த 6ஆம் அடுக்கு எவ்வளவு? 15,625. அப்போ இதுக்கு பதிலாக நீ என்ன படத்தை போட்டுக்கலாம்? அப்போ இதுக்கு பதிலாக இதே படம் தான் ஆன்சர். இந்த படத்தை ஆன்சராக போட்டுவிட்டு சரி. ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் 3 மவுத் இல்லாத படம். அப்போ இதை பென் ஆன்சர் இஸ் செகண்ட். 14 2ஆம் படம். லைட்டாடா பெருக்கி மினக்கெடுத்த தேவை அதில் உள்ளதே போட்டா சரி. இது 25ஓட 5 2ஆம் அடுக்கு. பட் இப்படியும் பெருக்கலாம். இது 5 2ஆம் அடுக்கு.
இது எத்தனையாம் எடுக்க அப்ப இந்த படத்தை பார்த்துட்டு தெரியும் 5 அடுக்கு ரெண்டையும் பெருக்கினா என்ன ஆன்சர் அப்ப வரும் ரெண்டையும் பெருக்கினா என்ன ஆன்சர் வரும் நம்மடா we will get 5 to the power of 6 இங்க இருக்கு 5 to the power of 6 போட்டு விட்டா சரி ஓகேடா இது என்ன பென் பவர் 5 to the power of 2 இந்த படம் என்ன படமா பென் வந்திருக்கு 5 to the power of 4 ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும் 5 to the power of 6 அதான் உங்களுக்கு ஆன்சர் படத்துல வந்திருக்கு ஓகே நீ விட்டு பிறகு யோசிக்கிற அடுத்த போமா இப்ப டைம் போகுது 6 லட்சம் தான் முடிக்க மாட்டேன் நீங்க கொஞ்சம் யோசி இதே கிளி வராது இந்த மாதிரி ஐடியா சப்போர்ட் கலிக்கிட்டாடா ஆரையும் பெருக்கட்டா பென் 5 to the power of 2 ஐயும் 5 to the power of 4 ஐயும் பெருக்கட்டா பெருக்கினா என்ன பெரும் 5 to the power of 6 வரும் தட்ஸ் ஆன்சர் கடைசி படத்துல இருக்கு ரைட் மோஸ்ட் கார்னர்ல இருக்கு சரி 15ஆம் கழிப்போமா क्वेश्चन நம்பர் 15 என்ன சொல்லியிருக்கான் பென் ஒரு பீட்டிலும் ஒரு கெட்டபில்லரும் என்ன செய்யறாங்களா பென் ஒரு இலையை சாப்பிடுதான் எத்தனை மணிக்கு சாப்பிட ஆரம்பிக்குதா பென் தே ஸ்டார்ட் டு ஈட் at 4 o'clock என்ன 4 to 5 ஒரு 1 ஹவருக்கும் கழிவு இருக்கு 5 to 6 6 to 7 7 to 8 அப்படியே சாப்பிட்டு போறாங்க ஓகே இது யார் பெண் ஓகே யார் 2 பேர் முதலாம் ஆள் வந்து பீட்டில் அடுத்த ஆள் வந்து கெட்டபில்லர் 2 பேர்ட்ட ரேட்டும் தந்திருக்கு என்ன டைம்ல இப்ப ரேட் தந்திருக்காரா 6 to 7 PM தந்திருக்குது குவாட் 2 பேரும் கால் 1/4 சாப்பிடுறாங்க 6 to 7ல 0.25 குவார்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்ன குவார்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் 0.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சாப்பிடுறாங்க 1.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சாப்பிடுறாங்க எத்தனை மணிக்கு அப்ப 6 பக்கம் 7 மணி வரைக்கும் சரி இவற்ற ரேட் என்ன மாதிரி குறைஞ்சு போதும் அப்ப பிகம் ஹாஃப் நோ எவ்ரி ஹவர் ஹாஃப் ஆகுது இவற்ற ரேட் என்ன செஞ்சுட்டு போகுது அப்ப இவற்ற ரேட் என்ன செஞ்சுட்டு போகுது 1/4 குறைஞ்சுட்டு போகுது அப்ப அடுத்த மத்தியாலம் ஹாஃப் ஆயிருக்குதுன்னா முதல் மத்தியாலம் என்னவா இருந்திருக்கும் இவற்ற ரேட் அது டபுளா இருந்திருக்கும் into 2 அதுக்கு முதல் மத்தியாலம் என்னவா இருக்கணும் இன்னொரு into 2 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குங்க போ பாதி ஆயிக்கொண்டு போதா அப்ப முதல்ல 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடுத்தது ஹாஃப் அடுத்தது 0.25 அடுத்து என்ன இருக்கும் அப்ப அடுத்தது கெஸ் பண்ணுவோம் அப்ப அடுத்தது இன்னொரு 2 ஆளை பிரிச்சா 0.25 சாரி அதுல பாதி எவ்வளவு 0.125 0.125 இது 1/4 போட்டோம்னா அப்படியும் போடலாம் 1/4 இது 1/8 சொல்லு நீ ஃபிராக்ஷன்லயே போடலாம் 1/4 இது எவ்வளவு 1/8 இது ஹாஃப் அப்படி ஃபிராக்ஷன்ல போட்டாலும் ஈஸி இல்லைங்கப்பன் 6 துறக்கங்களுக்கு 1/4 சாப்பிடுறாராம் அதில் பாதி எவ்வளவு ஹாஃப் அதில் டபுள் ஹாஃப் அதில் டபுள் 1 ஒவ்வொரு 1 ஹவருக்கும் பிகம் ஹாஃப் இவர் ஒவ்வொரு 1 ஹவருக்கும் பிகம் 1/4 அப்ப இதுல 1/4 இருக்கிறாருண்டா அதுக்கு முதல் 5 to 6 PM என்ன இருக்கணும் பென் 1 இருந்திருக்கும் 4 to 5 என்ன இருந்திருக்கும் பென் 4 to 5 என்ன இருந்திருக்கும் பென் 4 ஆக இருந்திருக்கும் சரி என்ன பென் 4 1 1/4 அடுத்த மணத்தாலும் என்ன இருக்கு பென் அடுத்த மணத்தாலும் இட் வில் பி 1/16 எல்லா நேரம் டெசிமலை விட ஃபிராக்ஷன் ஈஸி என்ன 1/16 அதுக்கு அடுத்த மணத்தாலும் கூட சொல்ல முடியும் 1/64 ஆக இருக்கு மங்குதாரு ஓகே ஒவ்வொரு வாசிப்பெல்லாம் ஒன்று வாசிக்க கிரைத்தில் அதான் டாக்டர் இன்ஜினியர் ஆகிற போகிறேன் முதல் கிரைக்கப்படும் சரி அப்படி கொலக்கேசன் ஓகே பென் அப்போ ஒவ்வொரு ஹவர்ஸுக்கும் 1/4 ஆகிக்கொண்டு போகும் சரி இப்போ கேள்வி போமா பென் ஸ்டேட்மெண்ட் வாசிப்போமா எத்தனை கேள்வி போய்கிட்டு 15ஆம் கேள்வி எனக்கு அது அதில் முதலாவது 5 ஸ்டேட்மெண்ட் தந்திருக்கு வேண்டாம் வாசி இது ஃபோல்ஸ் அவன் ஆஸ்கிங் ஃபோல்ஸ் ஸ்டேட்மெண்ட் The caterpillar finished eating 4.5 centimeters squared sometime between 5 to 6 PM 5 மணிக்கும் 6 மணிக்கும் இடையில 4:30 தாண்டிடுமா கேட்டர்பில்லர் 5 மணிக்குள்ளேயே 4 முடிச்சிடும் 5 தொடக்கம் 6 எக்ஸ்ட்ரா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சாப்பிட்டா at 6 PM என்ன நடக்கும் பென் at 6 PM at 5 PM என்ன முடிச்சிருக்கும் 5 PMக்கு 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் முடிச்சிருக்கும் at 6 PMக்கு எவ்வளவு முடிச்சிருக்கும் 4ஓட 1 கூட்டுப்பட்டா 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் முடிச்சிருக்கு அப்போ 4.5 எங்க நடந்திருக்கு அப்ப 4.5 5க்கும் 6க்கும் இடையில நடந்திருக்கு அப்ப 5 to 6க்கு இடையில நடந்திருக்கு அப்ப 4.5 இருக்கும் அது சரி வாங்கிட்டாடா யோசிச்சு பாக்குறியா இப்ப சரியா 5 மணிக்கு எவ்வளவு முடிச்சிருக்கும் 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரியா 6 மணிக்கு இன்னொரு 1 முடிச்சு எவ்வளவு முடிச்சிருக்கும் அப்ப 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் முடிச்சிருக்கும் அப்ப 4.5 எங்க இருந்திருக்கு அப்ப 4.5 அங்க நீ பெறப்பேன் இடையில
5க்கும் 6க்கும் இடையில எங்கே நிற்பேன். ஓகே, சரி, அடுத்து போமா. அப்ப முதலாம் கூட்டு சரி. இரண்டாம் கூட்டு என்ன சொல்லியிருக்கு? From 5 p.m. to 6 p.m. the caterpillar ate 0.5 more than beetle. 5க்கும் 6க்கும் இடையில இவர் சாப்பிடுறார் half, இவர் சாப்பிடுறார் 1. அப்ப caterpillar வந்து beetle விட அரை கூடி. 1 minus half is how much? Half is correct, no? beetle சாப்பிடுறது half centimeter square, caterpillar சாப்பிடுறது 1 centimeter square. எவ்வளவு கூட? 0.5 கூட. சரியாடா? ஆகவே செகண்ட் சரி. தேர்ட் என்ன சொல்லியிருக்கப்பன்? From 7 to 8 p.m. the beetle ate twice as caterpillar. 7 to 8 இவர் 1/8 இவர் 1/60. அப்ப ഇതിന്റെ ഡബിൾ ആണ് ഇപ്പോ അത് കറക്റ്റ്. 1/16 രണ്ടാളെ പിരിക്കിനാ 1/8. caterpillar சாப்பிட்டதிന്റെ ഡബിൾ தான் beetle சாப்பிட்டது. சரி. fourth என்ன சொல்லியிருக்கப்பன்? the caterpillar could not finish eating 5.5 by midnight. இதெல்லாம் எங்கட இதுலயும் பெருமை பெண் இதுலேருந்தா மெட்ஸ்ல படிச்சுக்கிறேன்டா. இந்த மாதிரி எங்களுக்கு ஹாஃப் லைஃப் டைம்ல வருமா கெமிஸ்ட்ரியில் இருக்கு, அரைவாயு காலத்தில் வரும். அரைவாயு காலம் தான் ஹாஃப் லைஃப் டைம் நினைப்பேன். அதே மாதிரி எங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயும்டா இந்த 1 வார கூட்டிட்டு போய் வைக்கிறா உனக்கு ஒரு அனுபவத்தில் வெறுமப்பேன். ஒரு கட்டத்துக்கு அங்கே கூட்ட தேவையில்லை. இங்கே பேர் இப்போ மொத்தமாக கூட்டினதை பேரப்பேன் மொத்தம் ஒரு கட்டத்துக்கு இன்சிக்னிஃபிகண்டாமா சீரிஸ் என்ற படத்தில் வரும், மேட்ச்சில் தொடரில் வரும். சரி, கொஞ்சம் பேர் படிச்சிருப்பேன். அங்கே விட்டோம். இப்போ நேர பெருக்கேட்டிருக்கு கேட்டப்பில்லை. முதல்ல 4, அடுத்தது அதோட ஒரு 1 கூட்டுப்படுது 5, அதோட 0.25 கூட்டுப்படுது. அது இதே நெக்லிஜிபிள் 0.0625. கடைசி ஆளை இவரே கூட்ட தேவையில்லை. இந்த முதல் 3 பேர் இருந்தாலும் கன்சிடரிங் ஃபேக்டர். அப்போ 5.25ம் சச்சம் தான். அடுத்ததாக கூட்டுப்பட போற ஆள் யார் சொல்ல? அப்போ இன்னொரு 4 ஆள் பிரிச்சுன்னா 0.000 சம்திங் தான் வரும். என்ன வரும் என்ன தெரியும்? 4 டிஜிட் தாண்டி தான் வரும். என்ன சொல்ல விளங்க? 4 டிஜிட் தாண்டி 3 டிஜிட் தாண்டி தான் ஒரு 125 சச்சம் வரும். ரைட்? அப்ப என்ன சொல்ல வரேன்டா, இதோடையே അതിന്റെ கணிசமான அளவு வந்துடும். மீன் இதெல்லாம் கூட்டியும் கணக்க வராது, ஒரு டெசிமலாம் கூட்டு. இப்போ முதல் 3 பேரை பார்த்தா காணுமா இது எங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தேவைப்படும். பென் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி சார்ஜஸ் இந்த பொட்டன்ஷியல் கூட்டி கொண்டு போய்க்க அதுக்கான ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவேஷன் B சமன் Q/4πε/r. படிச்ச நாங்களே இல்லை படிக்கல. இதான் ஈக்குவேஷன் ஆரப்பேன். அது 101 102 103 104 போய் கொண்டு வந்தா பென் ஒவ்வொரு தூரத்துக்கும் யாரை தாண்டி பார்க்க தெரியல. ஒரு ஒரு தூரத்துக்கு அங்கே பார்க்க தேவையில்லை. அதில் விளங்குதா? ரைட். இன்சிக்னிஃபிகண்டாக மாறும், அது கணிசமான அளவாக இருக்கா. அப்போ உலகத்தையும் கூட்டினா இதை தாண்ட வேண்டாம். இப்படி இப்படி கூட்டிப்பார் இருந்தா ஆறுதலாம் நம்பிக்கை இல்லாட்டி அதெல்லாம் அனுபவத்தில் வரும். உனக்குன்னா 12 வரைக்கும் போட்டு கூட்டிப்பார். யாரை தாண்டாத பெண் 5.25 விட கொஞ்சம் கூட 5.25 விட கூட வரும். ஆனால் 5.5 விட குறையத்தான் ஷுவராக குறையத்தான். அப்போ என்ன சொல்லிக்கிறார்? கடைசி வரைக்கும் 5.5 அட்டைன் பண்ணாது. விளங்குதாப்ப? ரீட் பண்ண அளவு நீட் பண்ண அளவு ஆரை விட கூட 5 எல்லாமே 5.25 அதை விட கூட. ஆனால் ஆரை விட குறைவாக இருக்கும். பெண் 5.3 கூட தாண்டாது. யாரை செகண்ட் பண்ணுறியா எக்ஸப்ட் பண்ணுறியா? ஆரை தாண்டாத பெண் 5.33. ஆன்சர் எவ்வளவா? 5.33. இது சொல்றது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அதுக்கு ஈக்குவேஷன் படிச்சாங்க. S சமன் A × 1 - R to the power of n. இன்னைக்கு முடிவில் போட்டால் இப்படி ஒரு சமன்பாடு படிச்சனியா? அவ்வளோ இல்லை. பெருக்கல் தொடர் படிச்சுனீங்களா? ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இருக்கா? அதில் போட்டு பார்த்தா எவ்வளோ வருதான் பெண்? 5.33 வருது. அப்போ இவன் யாரை கூட நெருங்காத பெண் இது 5.4 கூட நெருங்கா. ஓகே, சரி. அதில் இந்த ஈக்குவேஷன் தெரியாடா? A × மறந்துட்டேன். இல்லை மெட்ஸில் படித்தது A × 1 - தெரியாது. செக் பண்ணிப்பேன். என்ன ஈக்குவேஷன் இப்போ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் போட்டு பார்த்தோம். അതിൻ്റെ കൂട്ടുதொகை பெருக்கல் தொடர். பெருக்கல் தொடர் இந்த கூட்டுத்தொகையில் பார்த்தோம். ஓகே சொல்ல இப்போ 4 சரின்றதை இப்போ ஆன்சர் 4 சரிண்டா. ஆன்சர் இஸ் 5th one. 5ஆம் விட பொறுத்தவன்.
இன்டு 1 மைனஸ் ஆர் டு என் ஓவர் 1 மைனஸ் ஆரா இன்டு அது முடிவிலைக்கு எவ்வளோ கேட்குதா அப்படி வர முடியும் இன்டு 1 மைனஸ் ஆர் டு என் ஓவர் 1 மைனஸ் ஆரா. அப்போ இது 3 நம்பர் தான் போட போகிறோம். முடிவிலிக்கு போட்டாலே எனக்கு ஆறுக்கு முடிவிலி போட்டாலே இவ்வளவு 0வா போயிருமாடா. அப்போதான் என்ன வரும்? அப்போ இன்ஃபினிட்டிக்கு பார்த்தோம்னா ஏ ஓவர் 1 மைனஸ் ஆர். இதில் போட்டால் நீ விட எடுத்த நீ அப்போ நீ 12 மணி வரைக்கும் காணையில இது மேக்ஸிமம் லைஃப் டைமில் சாப்பிடக்கூடியது எவ்வளோ வைப்பேன் 5.33. அப்போ 12 மணிக்கு கட்டாயம் அதோட குறையும். இது பொதுவான சமன்பாடு பென். இது எங்கே வரைக்கும் பார்த்துருப்பான பென் எங்கே வரைக்கும் பார்த்துருப்பான்டா ஒன் போட்டு இதில் ஈக்குவேஷன் போட்டு நீ ரைட் இதில் போட்டுக்கிறேன்டா லைஃப் டைம் போட்டுக்கிறேன். இந்த வாழ்நாள் அது சாப்பிடக்கூடியதே எவ்வளவு 5.33 அதோட குறைவு தானே பெண். சும்மா நீ மனசாலே கூட்டி பார்க்கலாம். உங்களை கூட்டி நாலு இப்போ நேரம் தாண்டாது 5.3 வச்சுருந்தான் இருக்கு. ஓகே, அஞ்சாம் படி பெண். அஞ்சாம் படி என்ன சொல்லியிருக்கடா 6 மணிக்கும் 7 மணிக்கும் இடையில 2 சென்டிமீட்டர் ஸ்கேட்டை முடிச்சிருக்குமா? நோ, இதே மாதிரி தான் என்ன 1.75 தான். 7 மணிக்கு எவ்வளோ இருக்கும்? அது 1/2. 7 மணிக்கே 1.75 தான். அப்போ 2 தாண்டி இருக்கேன். 7 மணி முடியக்க 1.75 சென்டிமீட்டர் தான் மேக்ஸிமம் கடந்து. அதோட குறையத்தான் இருக்கு. 7 PM தான் 1.75. அதுக்கு முன்னே 6க்கும் 7க்கும் முடியல அதோட குறைவாக தான் இருக்கு. 2 சென்டிமீட்டர் ஸ்கேட் வராது. இதை இப்போ ஆன்சர் போல கொஸ்டின் நம்பர் 15ல் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன பெண்? ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் 5ஆம் படை. பிள்ளையான கூட்டு என்ன பெண்? பிள்ளையான கூட்டு 5ஆம் படை போட்டு ஓகே சொல்லு. அடுத்து போ. கிடைக்கக்கூடியமே இருக்காடா? சரி, 16 இப்போ ஒரே மாதிரி இருக்கு. இதில் 2-3 கேள்வியில சேர்த்துருக்கிறேன். அப்பனா 30 சரியா 32 வைக்கிறான். 30 கவுண்ட் வரணுன்றதுக்காக இதில் ஒரு கேள்வி எடுத்து குறைச்சிருக்கிறேன். அதனாலேயும் பிடிச்சிருக்கிறேன். 2 கேள்வியிலேருந்து உண்டாக்கிருக்கு. 2025ல் 25ஆம் கேள்வி இருக்கு பேர். எது போடையில 26 போடையில என்ன போட்டுருக்கேன்? 27 போட்டுருக்கேன். இல்லை ஒரே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். 16ஆம் கேள்வி பேர். If the beetle and the caterpillar have eaten together half of the leaf by 7 PM அழிச்சு போட்டுனே வாட் இஸ் ஏரியா ஆஃப் த லீவ் இன் த ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ். ரைட், 7 மணிக்கு 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு ஈட் பண்ணிக்கிறாங்களா பென்? ஹாஃப் ஈட் பண்ணிக்கிறாங்க. சரி, இப்போ தான் பார்த்துனாங்க 7 மணிக்கு வீட்டில் எவ்வளவு சாப்பிட்டு முடிச்சிருக்குன்னு பார்த்துனாங்க பென். வீட்டில் எவ்வளவு சாப்பிட்டு முடிச்சிருக்கும்? 1.75 சொன்னீங்க. வீட்டில் எவ்வளவு முடிச்சிருக்கும்? 1.75. யார கூட்டி வந்தது? 1ஐயும் 1/2ஐயும் குவார்டரையும் கூட்டினா 1.75 ஒன்றே முக்கால். கேட்டர்பில்லர் எவ்வளவு சாப்பிட்டு இருக்கோம்? கேட்டர்பில்லர் எவ்வளவு சாப்பிட்டு இருக்குமாடா? 5.25 முதல்ல பார்த்தேன். என்ன பக்கத்தில் பார்த்தோம் இல்லை 5.25 பார்த்தேன். ரெண்டையும் கூட்டி பேர் யார கூட்டி இருப்பாங்க? 4ஐயும் 1ஐயும் 1/4 கூட்டினா 5.25. ரெண்டையும் கூட்டினா டோட்டல் எவ்வளவு? ரெண்டையும் கூட்டினா டோட்டல் எவ்வளவு? 7 சென்டிமீட்டர்ஸ். 7 சென்டிமீட்டர்ஸ் கேட்டுன்றது ஹாஃப் ஆஃப் த லீஃபா. வேறவாஸ் லீஃப் அந்த 7 சென்டிமீட்டர்ஸ் கேட்டுண்டா ஒரு லீஃப் பரப்பளவு ஒரு லீஃப் எவ்வளவு? 14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஈஸியான பாதி இலை 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பென். ஒரு இலையில பென் ஒரு இலை 14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தென் வாட்ஸ் ஆன்சர்? Question number 16, answer number 3 is correct. Okay. 15ஆம் கேள்விக்கு 16ஆம் கேள்விக்கு 3வது 17 சதுரமுகி கேள்வியில் முந்தி டைசஸ் என்ன எங்க பாக்குறோம் நாங்கள பென் கொலசிபில் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கு அந்த கேள்வி? என்னென்ன சொல்லி இருக்கு? நடுவுல ஒரு சதுரமுகியை வச்சுட்டு கியூபை வச்சுட்டு மிச்ச 6 கியூபை வச்சு மறைச்சு ஒட்டுறமாம். எப்படி ஒட்டுறமா பென்? இதுல உள்ள நம்பரும் மேல ஒட்டுப்பறான நம்பரும் எப்படி இருக்கணுமாம்? சேமா. இங்க 1 டொட் இருந்தா இந்த சதுரமுகியில இந்த நம்பரை நாங்க கோயின்சைட் பண்ணியிருக்கும் 1 கோயின்சைட் பண்ணிருக்கு. இதுல 200 டொட் இருந்தா இந்த சதுரமுகியில இந்த நம்பர் கோயின்சைட் பண்ணிருக்கும் 2 கோயின்சைட் பண்ணிருக்கு. உங்களுக்கு என்னென்ன தெரிகிற எல்லா நம்பர்ஸ் கூட்டுத்தொகையும் கேட்கிறேன். உங்களுக்கு எத்தனை சதுரமுகி தெரியுமெண்டா வெளியில இருக்கிற 6 சதுரமுகி தான் தெரியும். 5 6 டோட்டலி 6 தான் தெரியும். உள்ளான் மறைஞ்சிடும். அந்த 6 சதுரமுகி உள்ளான் ஃபுல்லா மறைஞ்சிடும். அந்த 6 சதுரமுகிலையும் ஃபுல்லா தெரியாது. ஒவ்வொரு பக்கம் ஈச் ஒன்றுல ஈச் ஃபேஸ் மறைஞ்சிடும் இல்லையா? ஒவ்வொரு கியூபுக்கும் ஒவ்வொரு நம்பர் மறைஞ்சிடும். இதுல 1 மறைஞ்சிருக்கும், இதுல 2 மறைஞ்சிருக்கும், இதுல 3 மறைஞ்சிருக்கும், இதுல 4 மறைஞ்சிருக்கும், இந்த பக்கம் உள்ள 5 மறைஞ்சிருக்கும், அங்கால பக்கம் உள்ள 6 மறைஞ்சிருக்கும். ரைட்.
அப்போ மொத்தம் அங்கே எத்தனை சதுரமுறை இருக்கு? 6 இருக்கு. ஒரு சதுரமுறையில் மொத்தம் எத்தனை முகம்? எல்லாத்தையும் கூட்டினே வரும். எல்லாத்தையும் கூட்டி என்ன நம்பர் வரும்? 1 2 3 4 5 6 கூட்டினா 21. இது கொலசிப்பில் படிச்சினாங்கள்டா 6வது முக்கோணம். உங்களுக்கு தெரியுதா பிசிக்ஸ்ல 6 ட்ரையாங்கிள் நம்பர் என்ன? 6 7 42 2 21 n into n plus 1/2 பிசிக்ஸுக்கு தேவை என்ன? மெட்ஸுக்கு தேவை. முதல் 1 தொடக்கம் 6 வரையான எண்களில் கூட்டுத்தொகை 21. ஒரு சதுரமுகில மொத்தமா என்ன நம்பர் இருக்கும்? அப்ப 21 நம்பர்ஸ் இருக்கும். அப்ப 6 சதுரமுகிலையும் வெளியில எவ்வளவு தெரிஞ்சிருக்கணும்? அப்ப 6 தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு தெரிஞ்சிருக்கணும்? 106 தெரிஞ்சிருக்கும். சரி, 126 தெரிஞ்சிருக்கணும். 126 தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒவ்வொன்றிலையும் ஒன்று மிஸ் ஆகுது. இதுல 1 மிஸ் ஆகுது, இல்ல 2 3 4 5 6 அப்படி டோட்டலா எவ்வளவு மிஸ் ஆகுது? 21 மிஸ் ஆகுது. கழிச்சு பார்த்து என்ன இருக்கும்? 105. கட்டிக்கார நேரம் இருக்கலாம். 26 நேரம் 5 21 5 பிரிக்கலாம். 6 பெருக்கிட்டு 1 கழிக்கிறதுக்கு பதிலா 5 பெருக்கி விட்டாச்சு. விளங்குதாடா? மொத்தமங்களுக்கு எத்தனை சதுரமுகி வெளியில இருக்குது? 6 உள்ளான் மறைஞ்சிச்சு. ஒரு சதுரமுகியில் உள்ள மொத்த எண்களே 21. 6 சதுரமுகிலே மொத்த எண்கள் எவ்வளவு இருந்திருக்கணும்? 126 இருந்திருக்கும். அந்த விடையும் இருக்கும் பேர் 126 இருக்கா? இருக்கு. 4ஆம் விடை இருக்கு. அந்த விட போட்டாக்கள் இருக்கிறியா? 126 ஃபுல்லா இருக்கு. அதுல இருந்து ஒவ்வொரு சதுரமுகிலையும் ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகுது. அப்ப மொத்தம் எத்தனை மிஸ் ஆகிடும்? அப்ப 21 நம்பர் மிஸ் ஆகும். அதை கழிச்சு விட்டா 105. நீ உள்ளான் சதுரமுகி மிஸ் ஆகும்னு மாறி கழிச்சிட்டேன்டா 2 தரம் 21 கழிச்சிட்டா அப்ப என்ன விடையும் பெரும்? பெண் தேர்ஸ் 84 போட்டாக்கள் இருக்கிறியா? அதுவும் போட்டுருப்பேன். 42 கழிக்கப்படாதா? எத்தனை கழிக்கணும் பெண்? சப்ஸ்ட்ராக்ட் 21. உள்ளுக்கு இருக்கிற சதுரமுகி நாங்கள் கூட்டையிலேயே பெண் வெளியாடத்தான கூட்டினாங்க. அப்படின்னா நீ என்ன சொல்லணும்? அப்பா மொத்தம் எத்தனை சதுரமுகி இருக்கு? வெளியில 6 உள்ள ஒன்று, மொத்தம் எத்தனை இருக்கு? 7 இருக்கு. 7 தர 21 எவ்வளவு? 147. அதுல இருந்து என்னத்தை கழிக்கணும்? இவரெல்லாம் மறையிறது 21, இவரெல்லாம் மறையிறது 21, 42 கழிக்கணும். கழிச்ச என்ன பெண் ஆன்சர் வரப்போகுது? 105. விளங்குதாடா? விளங்கிட்டேன். யோசிப்பேன். ஓகேப்பா? அப்போ மொத்தம் 7 சதுரமுகி இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். 7ல மொத்தமா இருக்க வேண்டிய நம்பர்ஸ் 147. அதுல உள் சதுரமுகியில 21 மறைஞ்சிட்டுது, வெளியில உள்ள சதுரமுகியில 21 ஈக்குவல் நம்பர்ஸ் ஆனா மறையுது. உள்ளால 21 மறைஞ்சா வெளியில 21 மறை. அப்போ டோட்டல் எவ்வளவு மறையுது? 42. கழிச்சு பார்த்தா என்ன வரும்? 105. நீ யோசிக்கிறியா? இப்ப நான் சொல்லி உடனே பாடமாக்க தேவையில்லை, நீ யோசிக்கும். யோசிச்சு பிடிக்கிறியா? இது இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு ஆள் படிப்பிச்சு வர இல்லை. இப்போ நைக்கின்றது என்ன ஒரு ஆள் டீச் பண்ணி வர இல்லை, சும்மா டிஸ்கஸ் பண்றோம். 4 பிள்ளை விடுவேன், நீ எனக்கு சொல்லி டிஸ்கஸ் பண்ண சரி. அப்போ 15 அங்களுக்கு என்ன பேர் ஆன்சர்? 15 அங்களுக்கு 3rd ஆன்சர் போட்டோ. ஓகே, சொல்ல எடுத்து போ. அந்த பிராக்கெட்டுக்கு இயர் போட்டிருக்கேன். 17ன்றது 2025 28th கொஸ்டின். 18 போமா. 18 நாங்கள் மேத்ஸ்ல படிச்சு நாங்களா? இப்போ மேத்ஸ்ல 3 எங்களை பிசிக்ஸ்ல இருக்கு தானே? 360 ஓவர் θ -1. ஆமா இல்லையா? எத்தனை மிரர்? ஆனால் எத்தனை மிரர்ஸுக்கு படிச்சு நாங்களா? பென் we studied for 2 மிரர்ஸ். 2 மிரரை ஒரு ஆங்கிள் வைக்கிறதுக்கு தான் படிச்சினாங்க. அப்படிதானே கோப்பியில் இருக்கு? ஓகே, அப்ப 2 மிரர். எங்களோட லைட் வெளியில 180 பாய்க்கு படிச்சிருக்கோம் இல்லையா? 180 பாக வச்சு எத்தனை இமேஜஸ் வரும்? இன்ஃபினிட்டி வருமா? இன்ஃபினிட்டி வரும். படிச்சாங்களா? இது என்ன செட்டப் பேரப்பன்? மொத்தம் 60 பாகையில வைக்க மொத்தம் எத்தனை விமோபன் வரணும்? டோட்டலி இட் ஷுட் பி 5. இந்த சமன்பாட்டின் படி 5 வரும். 60 பாய் 360 இருந்து தீட்டாவால பிரிச்சு 1 கழிக்கும். 360 60ஆல பிரிச்ச 5 1 கழிச்சா 6ல 1 போனா 5. சரி, ஏன்னு இந்த -1 பெரும்னு சொல்லி தரடா பென். இது லைட்டுக்கு தேவைப்படுங்க, பிசிக்ஸ்க்கு தேவை. திருக்கிறி பார்க்கலாம், டைம் போகும். இதுல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுண்டாடா, சமச்சீரா நடுவிலான இருக்குது. இது எப்படி இமேஜஸ் உருவாகும்? இதை சுத்தி ஒரு வட்டம் உருவாகும். அதான் 360. ஏன் இந்த 360 வந்த பென்? சர்க்கிள். சர்க்கிள். இந்த ஆங்கிள் 16 தான் அந்த கேப்ல இமேஜஸ் உருவாகும். ஓகே பென்? அப்ப இதுல இருந்து ஒரு 60 டிகிரியில இங்கே உண்டு, 60 டிகிரியில இங்கே உண்டு, 60ல இங்கே உண்டு, 6ல இங்கே உண்டு. 6 வந்துட்டா 1 2 3 4 5. மொத்தம் எத்தனை புள்ளியில பெண் உருவாகும்? 6 புள்ளி. 360 டிகிரியை 60ஆ பிரிச்சுக்கோ.
இது விளங்குதா பென்? இதுல இருந்து எத்தனை பாயில் இது வரும்ட்டா பென்? இவ்வளம் 30, இன்னொரு 30ல வரும். அவ்வளவுங்க. இவ்வளம் ஃபுல்லா 60, பாதியில 30ல இவ்வளவு பென் 30ல வரும். அப்ப இங்க இருந்து ஒரு 60, 60, 60, அப்ப மொத்தம் 180 பாயா இருக்கு. இது ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்க விளங்குதா பென்? திஸ் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். இது 180 பாக, 210, 180, 240, 300, 360. அண்டர்ஸ்டுட்? இதில் ஸ்டார்ட் பண்ணி 60, 120, 180, 240, 300, 360. சரியா? மொத்தம் எத்தனை லொகேஷன்ஸ் இருக்கு? எப்பவுமே ஒரு வட்டத்தின் பரிதியில அந்த சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ஸ்ல இமேஜஸ் ஈக்குவலாக லொகேட் ஆகிற மாதிரி இமேஜஸ் உருவாகும். சரிதானே? ரைட். ஏன் இப்போ வண்ண கழிக்கிறேன் சொல்லாப்பம்? வண்ண கழிக்கிறேன் சொல்லாப்பம் அதுல ஒன்று ஒப்ஜெக்ட். குட். ஒப்ஜெக்ட் கொண்டு போயிரு. ஒப்ஜெக்ட் கொண்டு போனா எத்தனை இமேஜ் ஒப்ஜெக்டும் சேர்ந்து தான் 360 வாங்கிட்டாப்ப. நீ அதை பார்த்துருப்பேன். நீ இந்த கெலைடோஸ்கோப் பார்த்து நீ சின்ன பிள்ளையில என்ன சொல்ற? கெலைடோஸ்கோப்போ சின்ன பிள்ளை இந்த கண்ணாடியெல்லாம் வச்சு ஒட்டி செய்வோமாடா? நான் இது இப்போ செய்திருக்கிறேன்டா சின்ன வயசுல. 3 சதுரமுகி ஒட்டி இதுக்குள்ள ஒரு ஒரு பொருளை வச்சா 12 பிம்பம் தெரியும். இப்போ சின்ன வயசுல பார்த்துக்கிறேன். ஒரு கலைடோஸ்கோப் செய்துக்கிறியா பேர்? ஒரு 3 கண்ணாடி ஒட்டி போட்டு சில ஒட்டி டேப்பில் ஒட்டி விட்டு சரி ஒரு பூ வேறெல்லாம் வச்சு பார்க்கணும். ஏன்னா 12 இமேஜ் சரி சின்ன வயசுல என்ன செய்த ஞாபகம் இருக்கு. இத்தனை மறந்துட்டேன். நீ என்ன சரிப்பா நான் சொல்ற பேரும் சரியா? கலைடோஸ்கோப்போ சம்திங். சின்ன பிள்ளை படிச்சுனாங்கல்லடா. சரி, ஓகே. அது அந்த இமேஜஸ் எல்லாம் சேர்த்து பேரப்ப என்ன ஷேப்ல இருக்கும் அந்த இமேஜஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா தே வில் பி சர்க்கிள்ஸ். பார்த்துக்கிறியா? எப்படி இருக்கப்ப தே வில் பி சர்க்கிள்ஸ். சர்க்கிளா இருக்கு. அந்த இமேஜ் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுனாண்டா. ஓகே, நீ பற்றி பாரு. ரைட், ஓகே. எப்படி இருக்கும் அப்போ? ஒரு வட்டமாக இருக்கு. இந்த வட்டத்தில் முடிச்சிட்டு பிறகு எழுதிக்க காட்டுறேன். வட்டத்தில் சமதூரங்கள் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம 90 பாகை இருந்திருந்தா எப்படி இருக்கும்? இது 90 டிகிரியா இருந்திருந்தா எப்படி எப்படி வந்திருக்கும்? இதுல ஒரு இப்படி ஒரு வட்டம் இருக்கு. மொத்தம் எத்தனை இமேஜ் வரும்? மொத்தம் எத்தனை இமேஜ் வரணும்? 3 இமேஜ் வரும். 360 over 90 minus 1. அப்போ எத்தனை வந்திருக்கணும்? 3 வந்து 4 minus 1 3. எப்படி இருக்கும்? உங்களால் 45 இல்லை ஒரு 45 ஒன்று இருக்கும். இது ஒரு இதான ஆப்ஜெக்ட். முதலாவது இமேஜ் இங்கே இருக்கும். இன்னொரு 45 கூட்டினா இதுக்கு நேரே இருக்கும். அப்போ 90, 45, 135 இதுல I2 வரும். இன்னொரு 45 90 கூட்டுப்பட்டா இதுல இருந்து 45 தூரத்துல I3 வரும். இப்படித்தான் இமேஜஸ். இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி வரதானே பெண்? இப்படி கேள்வி இருக்காம இருக்காங்க லைக் கேள்வியில. ரைட். ஒரு வட்டத்துல 90 இடைவெளியில 4 பொசிஷன் இருக்கும். அதுல ஒரு பொசிஷன் ஒப்ஜெக்ட்டுக்கு போயிடும். மற்ற 3 பொசிஷன் மேருக்கு போயிடும். மற்ற 3 பொசிஷனும் இமேஜஸ்க்கு போயிடும். விளங்குதாடா? சரி, இதே மாதிரி தான் மிச்சம் எல்லா பாய்க்கு. இப்போ 72 டிகிரியில் வச்ச மாட்டா 72 டிகிரியில் வச்ச மாட்டா அப்போ என்ன வரும்? இப்போ 72 6 இமேஜ் எவ்வளோடா? 72 அளவு 5 இமேஜ் வரும். பிரிச்சு பிரிச்சு பே 4 ரைட் 4 இமேஜ் வரும். 72ல வச்சு என்ன வரும்? 4. சரி, கழிச்சு பார்க்குறியா? உங்களுக்கு 60ல் சொல்லியிருக்க பேர் பா மொத்தம் 6 பிம்பம் வரும். அதில் ஒன்று போச்சுன்னா மிச்சம் 6 தானம் இருக்கு. ஒன்று ஒப்ஜெக்ட் போனால் மிச்சம் எவ்வளோ இருப்போம்? 5. அதே மாதிரி இந்த 2 ஆடிக்கும் பார்த்தோம்னா இப்படி 6 லொகேஷன்ஸ். அதே மாதிரி இந்த 2 ஆடிக்கும் பார்த்தோம்னா இப்படி ஒரு 6 லொகேஷன். அப்போ இதில் 5 இமேஜ் 6 ஒன்று போனால் இதில் 5 இமேஜ், இதில் 5 இமேஜ், இதில் 5 இமேஜ். இதைத்தான் பெருக்கி முன்னுக்கு இருந்தவொடனே என்ன சொன்னோடனே 8 கனவிரலோட போட்டு நீங்கள் 15 போட்டுனியா? எதை மறந்துட்டா? பெண் எதை மறந்துட்டாய்? இந்த இமேஜும் இதுல ஒரு இமேஜும் என்ன செய்த பெண் கோயின்சைட் பண்ணுது. அந்த 3 கழிச்சு விட்டா என்ன பண்ண ஆன்சர்? 12 இஸ் ஆன்சர். இந்த படம் நான் பிளாக் போர்டில் கீறினது கிளியர் இல்லை. நீட்டான படம் ஒன்று காட்டுறேன் பேர். பத்தியாப்ப இவருக்கு 6, அவருக்கு 6, இவருக்கு 5 5 5 3 15. அந்த 3 ஜெலோ டாட்ஸும் என்ன செய்த பெண்? 3 ஜெலோ டாட்ஸும் முன்னோட என்ன செய்த பெண்? கோயின்சைட் பண்ணுது. 50ல் 3 போனால் பெண் 50ல் 3 போனால் 12. எல்லாருமே சின்ன வயசுல கலைடோஸ்கோப் பார்த்துருப்போம். அதோட சரி கேலையில ஸ்பெல்லிங் தொடங்க பெண் கலைடோஸ்கோப்போ சம்திங் அடிச்சு பேர் நெட்ல கலைடோஸ்கோப் வரும். சரி பேர் ஓகே, அடுத்து போமா. அடுத்த சரி கலைடோஸ்கோப் கலை உருக்காட்டியாம் தமிழ்ல
கலைடோஸ்கோப்பா சரி கலைடோஸ்கோப் தமிழ்ல கிளை ஒரு காட்டி எல்லாரும் தெரிஞ்சிருக்கு இந்த பேரு கிளை ஒரு காட்டி அது என்ன மெக்கானிசம் சரி அடுத்து போமா அப்ப இது நல்ல கேள்வி இல்லை இதுங்களுக்கு சம்மந்தப்படக்கூடிய கேள்வியா நிறைய ரிலேட்டிவ் இந்த சர்க்கிள் கதை விளங்கிட்டா அப்படி சர்க்கிள் கதை 90 பாகையில மிரர்ஸ் இருந்தா 90 பாகை கேப்ல 4 லொகேஷன்ஸ் உருவாகும் அதுல ஒன்று ஆப்ஜெக்ட்டுக்கு மற்ற மூட்டும் இமேஜ் 60 பாகை கேப்ல மிரர்ஸ் இருந்தா 60 கேப்ல 6 லொகேஷன்ஸ் உருவாகும் அதுல 5 இமேஜ் ஒன்று வந்து நினைப்பேன் ஆப்ஜெக்டா இருக்கு நீ கதிர்கள் குறி பார்த்து நம்ம என்ன கிடைச்சுமா பிசிக்ஸா குறி பார்க்கலாம் இது பிரைமரி ரிஃப்ளெக்ஷன் முதலாவது ரிஃப்ளெக்ஷன்ல வர பிரைமரி இமேஜ் பென் இது செகண்டரி இமேஜ் பென் கொஞ்சம் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்கும் இது டெர்ஷரி இமேஜ் இருக்கு ஓகே இது முதலாவது தரிப்பு இது ரெண்டாவது தரிப்பு மூன்றாவது ஒரு பியூர் மிரரா இருந்தா பென் பிரைட்னஸ் சேமா இருக்குமாடா உனக்கு தெரிந்தானே மிரர்ஸ் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் பண்ணாம கொஞ்சத்தை டிரான்ஸ்லூசண்டா இருந்தா உங்களுக்கு போப்போ இமேஜ் ரிஃப்ளெக்ஷன் நடக்க பிரைட்னஸ் என்ன செய்யும் பென் குறை ஓகேடா அடுத்த போமா டைம் போதும் கிரேட் 9 புக்ல இருக்கா எங்க இருக்கா அப்ப 9ஆம் ஆண்டு புக்ல இருக்காம வட்டம் வட்டமா இருக்கு தானே கிரேட் 9 புக்ல இருக்கா எண்ணி பேர் 12 இருக்கு பேர் வழியில மேல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கா கீழே 5 ரெண்டாவது ரோல 4 7 4 11 சரியாடா 12 இருக்கேனே 12 இருக்கேன் 1 2 3 4 5 6 8 9 10 11 12 ரைட் தேர் ஆர் 12 அப்போ இது எத்தனையாம் ஆண்டு புக்கில் இருக்கா அப்போ 9ஆம் ஆண்டு புக்கில் சயின்ஸ் புக்கில் 69ஆம் படத்தில் பேஜில் இருக்கா சரி டைம் போகுது அடுத்து போமா ஆனால் அப்போ எவ்வளோ விளக்கம் படிச்சிருக்க மாட்டேன் இப்போ ஓகே கான்ஃபிடன்ஸ் ஆகிட்டியா என்ன கேப்பில் இருக்கு விளங்கிட்டேன் உனக்கு இப்போ 72 பாகையில் வச்சிருந்த என்ன பிரான்ஸ் வந்து இதே மாதிரி 372 வைக்கலாம் இப்போ 2 மீட்டர் 72 வச்சிருந்த என்ன நடத்துக்கும் அப்போ பட்டமாக உருவாயிருக்கும் இது 72 ஒவ்வொருத்தரும் 72 பாகை கேப்பில் இருந்திருப்பாங்கள்டா மொத்தம் அப்படி எத்தனை லொகேஷன்ஸ் வரும் 5 லொகேஷன்ஸ் வரும் அதுல ஒன்று யாருக்கு போயிடும் அப்போ இதில் ஒன்று ஆப்ஜெக்ட்டுக்கு போச்சுன்னா இமேஜ் எத்தனை வரும் 4 360 minus 72 by 72 minus 1 ஓகே டைம் போகுது அடுத்து போ மேடம் அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 போ 19 to 21 இது கொஞ்சம் கஷ்டமா இருந்து சொன்னீங்க இல்லையா பெண் விட வேற இல்லையா விட வச்சு இது பார்க்க வந்துட்டா பெண் இந்த வசன கேள்வி ஷர்ட் தைக்கிற ட்ரௌசர் தைக்கிற கேள்வி ஒரிஜினல் தமிழ் பேப்பர் எடுத்து பேர பெண் தமிழ்ல பிள்ளை விட்டுட்டாங்களா ஒரிஜினல் பேப்பர்லயே தமிழாக்கள் செய்யலாம் நான் விட வராது ஒரிஜினல் நான் கரெக்ட் பண்ணி போட்டுக்கிறேன் இங்கிலீஷ்ல அன்லெஸ் பிசிக்ஸ் பயோ பேப்பருக்கு 21 மிஸ்டேக் வருது என்ன முக்கியமான பாடத்துக்கு இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க இங்கிலீஷ்ல அன்லெஸ் என்ற வேர்டு ஒன்று இருக்கு ரெண்டையும் வச்சு மொழி தெரிஞ்சாக்க செக் பண்ணிப்பார் இங்கிலீஷ்ல என்ன வேர்டு இருக்கு அன்லெஸ் என்ற வேர்டு ஒன்று இருக்குது தமிழ்ல அந்த அன்லெஸ் என்ற வேர்டு இல்லை நான் அன்றின்ற வேர்டு ஆட் பண்ணேன் அன்லெஸ்க்கு தமிழ் அன்று தானே அந்த வேர்ட் போடாட்டி களி செய்யலாம் குழப்பமா ரைட் அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் இருந்தது அப்ப தமிழ்ல அது இன்னொரு இடத்துல சொல்ல அடுத்து 20 இன்னொரு களியில வச்சிருக்கேன் 19ஆம் களி போமா ஓகே 19ஆம் களி என்ன சொல்லுது ஒரு மெஷின் ஆப்ரேட்டர் வந்து கெயின் ஸ்கில்ஸ் தைக்க என்ன செய்யற ஸ்கில்ல பெற்றுக்கொள்றாராம் சேம் டைப் ஒரு நாள்ல அரை நாள் அல்லது அதுக்கு மேல தைச்சா அவருக்கு ஸ்கில் கெயின் ஆகலாம் ஒரு பாதி நாள் இல்லை அதுக்கு மேற்பட்ட டைமுக்கு ஒரு மெஷினை ஒரு உடுப்பை தைச்சாருண்டா அவருக்கு ஒரு ஸ்கில் கெயின் ஆகலாம் சரி த பிலோ கிராஃப் டிபிக்ஸ் ரைஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் எப்படி ஷர்ட்டும் ட்ரௌசர்ஸும் நம்பர் கூடுதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா விவரத்தில் தந்து the operator usually sweeps at the constant rate எப்பவுமே டெய்லி கான்ஸ்டன்ட் ரேட்ல தைப்பாரு and does not switch the types within a day unless all the units of one type in an order are faced right அந்த unless இந்த வேர்ட் அன்லைன் பண்ண பென் ஒரு உடுப்பு தச்சு முடிச்சு பாதி நாள் அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்கள் இருந்தா மட்டும்தான் அடுத்த உடுப்புக்கு போவாரா ஒரு கால்வாசி நாள் இருக்கட்டா விட்டுருவார் விளங்குதா பென் இங்க தமிழ் மீடிய பேப்பர்ல என்ன வேர்டு அடிப்படையில் ஒரிஜினல் பேப்பர்ல என்ன வேர்டு இல்லையா பென் அந்த அன்லெஸ் அந்த வேர்டு இல்லை நான் தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே அன்றின்ற வேர்ட் போட்டுருக்கேன் பென் ஒரிஜினல் இல்லை செக் பண்ண
சரி, என்ன சொல்ல வரணும் பெண்? அந்த வசனம் விளங்கிட்டாடா? ஒரு உடுப்பு தச்சு முடிச்சு ஹாஃப் நாங்களும் அப்படித்தானே பெண் 2 hours கிளாஸ்ண்டா 1 hour இன்னொரு மிச்சம் இருக்குமெண்டா புது படம் தொடங்குவோம் ஆமா இல்லையா? இன்னொரு காமத்தந்தான் இருக்கு அரமத்தந்தான் இருக்குண்டா புது படம் தொடங்க மாட்டேன், நாளை தொடங்க டிசைட் பண்ணும். அப்படித்தானேடா? சேம் லங்கடா. அப்போ ஹாஃப் டே இல்லை அதை விட கூட இருந்தா புது உடுப்பை தொடங்குவேன், இல்லாட்டி புதுசு எடுக்க மாட்டேன், அடுத்த நாள் பார்த்துக்கொள்ள. ஓகேடா, சரி கழிப்போமா. How many days does she need to fulfill an order of 300 shirts? 300 ஷர்ட் தைக்கணும்னா எத்தனை நாள் எடுக்குமா? எப்படியடா? ஷர்ட் இந்த கிராஃப் அந்த தின் லைனு ரைட். ஷர்ட் முதல் நாளைக்கு எவ்வளவு தைக்கிறாரு? முதல் நாளைக்கு 40, ரெண்டாம் நாளைக்கு 60, மூன்றாம் நாளைக்கு 70. விட்ட சொல்லிப்பேன் 60 70. அதை காணுமா? நாலாம் நாளுக்கு எவ்வளவு? நாலாம் நாளுக்கும் 70. நாலாம் நாளுக்கு 80. ஃபோர்த் டேக்கு எவ்வளவு? ஃபோர்த் டேக்கு 80. சரியான பேர் யார் தைக்கிற ஷர்ட்டை பற்றி காய்ச்சிருக்கோம். ரைட். 300 ஷர்ட் தைக்கணும்ன்றா என்னென்ன? முதல் நாள் 40 தைச்சிருப்பார், ரெண்டாம் நாள் 60 தைச்சிருப்பார், இன்னொரு டே போயிட்டு ரைட் 2 நாள் வந்துச்சு 100 வந்துச்சு. மூன்றாம் நாள் எவ்வளவு தைப்பார்? மூன்றாம் நாள் 70 தைப்பார், எவ்வளவு வந்துட்டு? 170 வந்துட்டு, நாட் இனஃப். நாலாம் நாள் என்ன தைப்பார்? அப்ப நாலாம் நாள் 80 தைக்க. நாலாம் நாள் 80 தைக்க போறாரா? 80 தைக்க போறாரு. இப்போ 4 நாள் தாண்டிட்டு நம்ம முடிஞ்ச 150 தான் வந்துருக்கு காணும். அப்போ 250 ஷர்ட் தைக்கணும் மட்டும் 4 நாள் காணும். எங்களுக்கு என்ன ஒரு 50க்கு வரும் எனக்கு? 50க்கு ஒரு நாள் தானே வேணும் அப்போ. ஓகே, 50க்கு என்ன நாளை பெண் பண்ணும்? ஒரு நாள் 80 தைப்பார், ஒன்றும் இல்லை 5ஆம் நாள் தான் அனுப்புறாரு. இப்போ 4 நாள் ஃபுல்லாக முடிஞ்சிடும், அங்கே ஒரு சொச்சம். அப்போ நாட்கள் பார்த்தா 4 சொச்சம் மட்டும் ஆன்சரில் தானே பெண். மினிமம் எத்தனை டேஸ் வேணும்? மினிமம் எத்தனை டேஸ் வேணும்? 5 days வேணும். வாங்கிட்டு 4 நாளும் அங்கால ஒரு 3/4 நாள் காணும். ஒரு நாள் 80 தைப்பார், 50 தைக்கிறதுக்கு ஒரு 2/3 காணும் தான். சொச்சத்தில் சொல்லிடாது. அப்போ எவ்வளோ டேஸ் அப்படின்னு வேணும்? 5 days. ஓகே விளங்கிட்டா? அப்போ கொஸ்டின் நம்பர் 19 ஆன்சர் நம்பர் 5 விளங்கி விட்டதா? சில மண்ட சச்சுரேட் ஆகிட்டு இல்லை யோசிச்சு யோசிச்சு பாடம் எழுப்பு தானே, பிசிக்ஸ் மாதிரி பாடம் தான் கவனிச்சல, படம் பார்க்குற பாடம் இல்லை. மூளை வேலை செய்யக்க டயர்டாயிடும். ரைட், நான் படிச்சுனா படிப்போம், மெக்னடிக் ஃபீல்டில் படிப்போமா. பிரெயின் யூஸ் பண்ண பிரெயினில் கரண்ட் ஓடுது. கரண்ட் ஓடினா மண்டை ஹீட்டா சுடுதோ ஈயல் உனக்கு தொட்டுப்பேன். சரி ஓகே பெண் விளங்கிட்டு. அடுத்து போமா போட்டோ ஓகே சொல்லு. எல்லாரும் சூமில் ஆக்டிவாக இருக்க மாட்டேன், இந்த மாதிரி பாடங்களுக்கு எல்லாரும் ஆக்டிவாக இருக்க இல்லாது. ரைட், கட்டிக்கார யூஸ் பண்ணுறேன். அடுத்து என்ன சொல்ல போகிறோம் இப்போ? அடுத்தது இது யாருக்கா செய்கிறோம் இப்போ? இது கட்டிக்காரத்தான் செய்கிறது என்ன மற்றவன் என்ன யூனோ ரைட். ப்ரைவேட்டாக படிக்க போகிறாக்களுக்கு இந்த எக்ஸாம் தேவையில்லை. என்ன சொல்லுவாங்க பெண்? ப்ரைவேட்டாக படிக்க போகிறோன்னா நீ இதை என்னவும் எடுத்துக்கலாம், ப்ரைவேட்டுக்கு இது கேட்க மாட்டான் நினைக்கிறேன். எந்த ஜூனிக்கு பெண் இந்த மார்க்ஸ் முக்கியம்? எந்த ஜூனிக்கு இந்த மார்க்ஸ் முக்கியம்? பிகமிங் என்டரிங் கவர்மெண்ட் ஜூன், ஒரு அரசாங்க ஸ்டேட் ஜூனிக்கு போகிறது தான் தேவை. அடுத்து ஆல்ரெடி ப்ரைவேட்டுக்கு புக் பண்ணிட்டு இருக்கிறார்கள், ஓகே தேவை. சரி அடுத்து போகும். பணக்காரருக்கு தேவை. 20 போமா. 20 என்ன சொல்லியிருக்கு? In how many days can she efficiently fulfill an order of 80 shirts and 140 trousers? 80 ஷர்ட்டும் 140 ட்ரௌசரும். முதல்ல ட்ரௌசரை தொடங்கினோடா. ஃபர்ஸ்ட் ட்ரௌசர்ஸை தொடங்கினா ட்ரௌசர்ஸ் எத்தனை அடிக்கணும் பெண்? 141. சரி, ட்ரௌசர் ரேட் போடல. 1000 ரேட் இந்த பெண் எப்படி போக முடியாது? முதல் நாள் எப்படி போகும்? முதல் நாள் 50. ட்ரௌசர் எத்தனை ஏற்கிறோமா? ட்ரௌசர் முதல் நாள்ல 50. இது ஷர்ட், இது ட்ரௌசர். சொல்லு ரெண்டாம் நாள் எவ்வளவு? ரெண்டாம் நாள் முதல் நாள் 50, ரெண்டாம் நாள்ல 60, மூணாம் நாள்ல சேம் 60. அது 60 தானா? மூணாம் நாள் 60 காண நினைக்கிறேன். இதை காணும். ரைட், நாலாம் நாள் எவ்வளவு? நாலாம் நாள்ல 70, நாலாம் நாள்ல 70. சரியா? இது ட்ரௌசர். இப்போதை காணும் தேவைப்பட்ட பிரபா. சரி, இப்போ 140 ட்ரௌசர் அடிக்கணும்னா முதல் நாள் 50, ரெண்டாம் நாள் 60, 110 வந்துட்டு மூணாம் நாள் 30. 1 இதுக்கு எத்தனை நாள் காணும் பெண்? 1 டேல 60 அடிப்பாங்கடா, 30 அடிக்கிறதுக்கு ஹாஃப் டே போதும். அப்போ டோட்டல் எத்தனை நாள் வந்துட்டு பெண்? 2.5 days வந்துட்டு. 2.5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா? எஸ்.
அங்கே டேட்டா தந்திருக்கு. ரிமைனிங் ஹாஃப் டே இருந்தால் அடுத்த உடுப்பு தொடங்கலாம். ரிமைனிங் ஹாஃப் டே இருந்தால் அடுத்த உடுப்பு தொடங்கலாம். அப்போ அந்த ஹாஃப் டேயில் ஷர்ட் தைக்க தொடங்கலாம். ஷர்ட் ஃபர்ஸ்ட் டேல எவ்வளோ தைப்ப மாட்டா 40. அப்போ ஹாஃப் டே தானே பென். ஹாஃப் டேல எவ்வளோ தைக்க போகிறோம்? ஹாஃப் இன்ட்டு 40 எவ்வளவு? 20 தைச்சோம். ஹாஃப் டேல படியா 20 தைப்போம் ப்ளஸ் அடுத்த நாள் என்ன தைப்போம்? அடுத்த நாள் எங்களால் எவ்வளோ தைக்க முடியும்? செகண்ட் டேக்கு 60 தைக்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ வேணும் ஷர்ட்? 80 வேணும். வந்துட்டு 80. அப்போ இதை நாங்கள் செகண்ட் டேயாக கருதலாமா? பென் எத்தனை நாள் ஒர்க் பண்ண அந்த நாலேஜ் கெயின் ஆகும்னு சொல்லிக்கிறார்? ஹாஃப் டே ஒர்க் பண்ணாலே நாலேஜ் கெயின் ஆகிடும். அப்போ ஹாஃப் டே ஒர்க் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு. அப்போ அடுத்த நாள் என்ன சொல்லணும்? அடுத்த நாள் 60 தைக்கலாம். நாங்கள் பென் இதே ஒரு 1 டே கருதலாம். வரேன் ஹாஃப் டே தச்ச வசனத்தை திருப்ப வச்சு பேர் விளங்க. ஹாஃப் டே தச்சோடனே எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அப்போ அடுத்த நாள் எவ்வளோ தைக்க போகிறோம்? 60. அப்போ டோட்டலி எவ்வளோ? இப்போ டோட்டலி 80. எவ்வளோ நாள் வந்திருக்கு? அப்போ எவ்வளோ நாள் வந்திருக்கு? 1.5 நாள் வந்து. அப்போ ட்ரௌசர்ஸ் தைக்க 2.5 days, ஷர்ட் தைக்க 1.5 day, டோட்டலி எத்தனை டே? இப்போ டோட்டலி 4 days. 20 ஆண்டுகளுக்கு நாளாம். இப்போ இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த ஓட மெட்டரா டசன் மேட்டரா? அதாவது ட்ரௌசர் தைச்சிட்டு ஷர்ட் தைக்கிறது நல்லமா, இல்லாட்டி ஷர்ட் தைச்சிட்டு ட்ரௌசர் தைச்சு நினைக்கலாமா, இல்லாட்டி போத்தா சேம்? டசன் மேட்டரா? போத்தா சேமா? இதை பற்றி அடுத்த கேள்வி வந்திருக்கு இல்லையா? இப்போ 20ஆம் கேள்வியில் வந்திருக்குது. ஓட மெட்டர்ஸ். ஓடரை பாமா பென். ரைட், ஓகே. மெட்ட மேலே தைச்சு பாமா. மெட்டம் இதான் ஆன்சரா? ரைட், ஆன்சர் வந்துட்டது. முதல்ல ஷர்ட் தைப்பேன். மெத்தட் 2. முதல்ல ஷர்ட் தைப்போம். ஷர்ட் தைச்சோம்னா எத்தனை ஷர்ட் பென் வேணும்? 80. 80 எப்படி தைக்கலாம்? முதல்ல 40, அடுத்த நாளில் இதில் ஒரு 40 தைப்போம். முதல் 40 தைக்க ஒரு நாள் எடுக்கும். அடுத்த 40 தைக்க என்ன நாள் இருக்கும் பென்? ஒரு நாளில் 60 தைக்கக்கூடிய ஷர்ட் இங்கே இருக்குது. இதான் ஷர்ட். ரைட். அப்போ டூத் டே எடுக்கு. 1.66 டே எடுக்கும். எக்ஸப்ட் பண்ணுறீங்க ஒரு நாள் அழிக்காட்டணும் பார்ப்பேன். 1 டேல 60 தைப்பாருண்டா 40 தைக்கிறதுக்கு எவ்வளோ எடுக்கும்? 230 எடுக்கும். அதுக்கு பிறகு வேற வேலை செய்வாரா பெண்ணோ? 230னா 2 நாள் முடிச்சு 0.33 இருக்கு. வேற வேலை தொடங்க நாங்களும் அப்படி தான் பெண் 130 இருக்குன்னு விட்டுரும். அடுத்த நாள் பார்ப்போம். ரைட், ஓகே. இப்போ அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக என்ன தொடங்க போறாரு? ட்ரௌசர் தொடங்க. இப்போ இது நாங்கள் 2 days எடுக்கணுமா? மட்டும் தட்டி 2 நாள் தான் எடுக்கும். ட்ரௌசரை ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. ட்ரௌசருக்கு எவ்வளோ வேணும்? 140 ட்ரௌசர் வேணும். அப்போ முதல் நாள் எவ்வளவு பெண்? 50. அடுத்த நாள் எவ்வளவு? 60. அதுக்கு அடுத்த நாள் எவ்வளவு? 60 வந்துட்டா 120, 170 தேவையில்லை. எவ்வளோ எடுத்தா காண வைப்பேன்? 30 வச்சா காணும். இதுக்கு ஒரு நாள், இதுக்கு ஒரு நாள், இதுக்கு 2 நாள் வேணும். அங்கே பார்த்த மாதிரி தான். அப்போ இதுக்கு எத்தனை நாள் வேணும் வைப்பேன்? 2.5 days வேணும். இதுக்கு எத்தனை நாள் வேணும்? 2 days வேணும். அப்போ டோட்டல் எத்தனை நாள் வந்துடும் வைப்பேன்? 4.5 days வந்துடும். அதை அப்ராக்சிமேட் பண்ண எத்தனை நாள் வைப்பேன்? ஆட்டோமேட்டிக்கலி 5 days போயிடும். இப்போ முதல்ல ஷர்ட்டை தைச்சு ட்ரௌசர் தைச்சா 4.5 days இருக்கு. முதல்ல ட்ரௌசர் தைச்சு பிறகு ஷர்ட் தைச்சா எஃபெக்டிவாக தைச்சோம்னா 4 days இருக்கு. அதில் வேர்ட் சொல்லிக்க பேர் எஃபெக்டிவ்லி, வினைத்திறனாக சொல்லிக்க. திறனாகன்னு சொல்லியிருக்கா? எஃபெக்டிவ்ல எஃபிஷியன்ஸ்லி எல்லாம் வேர்ட் தானே. எஃபெக்டிவ்லி எஃபிஷியன்ட்லி திறனாக. தமிழ் என்ன வேர்ட் போட்டிருக்கு? திறனா. அப்படி வேர்ட் போட்டிருக்குமே வினைத்திறனாக. திறனாக யூஸ் பண்ணோம்டா இந்த ஆர்டரில் படிக்கும். நீயும் அப்பன் போயிட்ட முதல்ல பயோ படிச்சுட்டு பிசிக்ஸ் படிக்கிறதுக்கும் பிசிக்ஸ் படிச்சுட்டு பயோ படிக்கிறதும் சேமா டிஃப்ரெண்ட் ஆப்பன்? obviously different and right. காலமணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கேக்க பயோ படிக்கணும். நித்திர வர்ற நேரங்களில் எம்சிக்கு செய்யும். ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேக்க ஃபிசிக்ஸ் எம்சிக்கு செய்ய தேவை. அது போரிங்காக இருக்கிற டைமில் செய்து இன்ட்ரெஸ்ட் ஆகலாம். டிபெண்ட்ஸ் ஒருத்தர் பொறுத்தர். அப்போ ஆர்டர் மெட்டர்ஸ். அப்போ தான் இருந்துச்சு. அது ஷர்ட்டை தைச்சிட்டு ட்ரௌசர் தைச்சா 4.5 days இருக்கும். ட்ரௌசர் தைச்சிட்டு ஷர்ட் தைச்சா 4 days இருக்கும். பெஸ்ட் ஆன்சர் என்ன? 4. ஆர்டர் மாறி போயிட்டீங்கன்னா 5 போட்டுருவாய். விளங்குதா? 19ஆம் கேள்விக்கு என்ன பண்ண ஆன்சர்? 5ஆம் கேள்வி. சரி, 20ஆம் கேள்விக்கு என்ன பண்ண ஆன்சர்? 20ஆம் கேள்விக்கு 4ஆம் விடை. சரி, 4 செகண்ட் ஆன்சர். 4 விடையில் செகண்ட் ஆன்சர். நான் இந்த பிளவர் நடப்பேன். 4 ஆன்சர் 4th கீறி விட்டுருவோம் நினச்சிக்கொண்டு. 20ஆம் கேள்விக்கு 4 days. அப்போ ஆன்சர் நம்பர் 2. ஒரே அடியா 21 முடிச்ச மட்டும் ஈஸி. சேமமா 21 அது அதே கேள்வி தானே. அப்போ எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கு? 21க்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வாசிப்பார். செகண்ட் வாசி. Given an order of shirts and trousers, the starting type cannot change the date ன்னு சொல்லியிருக்கு. Obviously wrong. Hence proof. ஆர்டர் சேம் இல்லையா? ஆர்டர் எஃபெக்ட் பண்ணாதான் பண்ணுதானே. முதல் ட்ரௌசர் தைக்க 4 days இருக்குது. முதல்ல ஷர்ட் தைச்சா 4.5 days இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் டேஸை மாற்றும். 2வது குட்டுப்பில் விளங்கிட்டாங்க. உங்களோட ஃபிசிக்ஸ் மேடம் தான் 20ஆம் கேள்வி செய்தால் 21 நேரம் போடல.
அப்படின்ற 21ஆம் கேள்விக்கு மிச்ச 4 ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி இருக்கணும்? அப்ப மிச்ச 4 ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி இருக்கணும்? ஷுட் பி சேம். பாப்போமா? முதலாங்கூட சொல்லி ஷுட் பி கரெக்ட் சார், ஷுட் பி கரெக்ட். முதலாங்கூட பாப்போமா? ரேட் ஆஃப் ஸ்விங் டைப் டஸ் நாட் டிக்ரீஸ் அண்டில் a நியூ டைப் இஸ் ஸ்டார்ட். இங்க பார், உங்களோட ரேட்டுகள் எல்லாம் ஒன்று மாறாம இருக்கும் அல்லது கூடும். ஒரு நாளும் என்ன செய்யாது? நெவர் டிக்ரீஸ். எக்ஸப்ட் பண்றீங்க, ஒரு நாளும் ரேட் குறையாது. அப்ப ஈக்குவல் சரி. இது தமிழ்ல பிள்ளையா போட்டாங்க. இப்போ நான் தமிழ்ல டைப்பிங் மிஸ்டேக் என்னென்ன பிள்ளைகள் செய்து யாரும் போய் கேட்க மாட்டேன். ஜிகே தானே, இப்போ நாங்களும் போய் கேட்க மாட்டாங்க. இப்போ என்ன பயோல 21 பிள்ளை வருதாம? இப்போ தமிழ்ல என்னட்டு வந்திருக்குண்டா? இப்போ பிள்ளையா தான் போட்டுருந்தது. தமிழ்ல மாற மாட்டாதுன்னு போட்டு, மாற மாட்டான்னு வேற கூட என்ன வரணும்? நான் என்னட்டு மாத்திக்கிறேன் பண்ணுறது, குறைய மாட்டாதுன்னு மாத்திக்கிறேன். பக்கத்து தெரியாடா, இங்கிலீஷ்ல டஸ் நாட் டிக்ரீஸ்ன்னு போட்டிருக்கு, தமிழ்ல என்ன போட்டிருக்க பென்? மாற மாட்டான்னு போட்டிருக்கு. டஸ் நாட் சேஞ்சுட்டு போட்டிருக்கு. என்னட்டு வந்திருக்கோம் பென்? டஸ் நாட் டிக்ரீஸ்னு வந்திருக்கோம். இல்லைங்க பென் என்ன? ஆனால் ஓப்பன் கொடுப்பட்டதா இல்லையா? ஒரிஜினல் தமிழ், இது ஒரிஜினல் பேப்பர். பிள்ளை ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிற பேப்பர் பக்கத்துல இந்த ஒரிஜினல் பேப்பர்ல பிள்ளையா போட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் பிள்ளையா போட்டு, அன்லெஸ்ஸுக்கும் தமிழ் போடல சொன்னால பெண். என்னதுக்கும் தமிழ் போடையில? இதே கேள்வியில அந்த அன்லெஸ்ஸுக்கும் தமிழ் போடையில, அன்லெஸ் என்ற வீட்டுக்கும் தமிழ் போடையில. இப்போ 2 பிள்ளை இருக்கு என்ன தெரிஞ்சு வரைவில் கோயில். சரி, ஓகே, அடுத்து போமா பெண். 22ஆம் கேள்வி போமா. 22, 21 சரி. 22ஆம் கேள்வியில ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி, செகண்ட் தேர்ட பேரப்பன் தேர்ட. Within the first 2 days, the rate of change of swing shirts is higher than the trousers. First 2 days இல்லையா? எங்க first 2 daysல ஷர்ட் 40ல இருந்து 60க்கு போறேன். அப்ப ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ரேட் சேஞ்ச் வீதம் மாறுறது? 20. இந்த ட்ரவுசர்ஸ் அங்க போறேன் ஃபர்ஸ்ட் 2 daysல 50ல இருந்து 60க்கு போறேன். அப்ப எவ்வளவு சேஞ்ச்? 10. யார் பெருசு? அப்ப யார் பெருசு? ஷர்ட் தான் பெருசு. ஆரண்ட் ரேஸ் பெருசு, அப்ப ஆரண்ட் சேஞ்சிங் ரேட் பெருசு, ஷர்ட்டுக்கு பெருசு தென் ட்ரவுசர். சரியா சொல்லிக்கிறாரா? கரெக்ட். ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 நாள்ல 20 கூடுது, ட்ரவுசரை பொறுத்த வரைக்கும் முதல் 2 நாள்ல 10 தான் கூடுது. வேருக்கு சேஞ்ச் கூட பென்? சேஞ்ச் கூட இருக்கு ஷர்ட். சரியா விளங்குதாடா? யோசிப்ப டாக்டர் இன்ஜினியர் வர போறேன் முதல் வசனங்கள் வாட்சி பழம் நாளா. If continued only for 3 days, shirts are seen in the same average rate. 2 பேர் ரேட்டும் சேமா. 3 நாளைக்கு பார்த்தோம்னா ட்ரவுசரை பொறுத்த வரைக்கும் 50, 60, 60/3. 50, 60, 60/3. 160 3. 160 3. நோ, 170 3. இது ஆறு ட்ரவுசர்ஸ். ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷர்ட் 40, 60, 70/3. 40, 60, 70/3. அது மூலவு 170/3. அப்ப 2 ரேட்டும் எப்படி இருக்கு? 2 ரேட்டும் சேம். ரெண்டுமே எவ்வளவு? 56 சமாராடா? 56.6. ரெண்டுமே என்ன ரேட்? 56. வேற எப்படி எங்கட அந்த மீடியன் கான்செப்ட்ல யோசிக்கலாம். அப்ப வந்து எங்கட எரர் காணிக்க படிப்போம்டா, அவரேஜ் காணிக்க. இதுல 10 குறைஞ்சிருக்கு, 10 கூட இருக்கு. மிடில் 60 அப்பன் இவரை விட ஒரு 10 குறைவ தைக்கிறார். இங்க 60 விட 10 கூட தைக்கிறார். பிளஸ் 10 மைனஸ் 10 ஒன்று சேரும், கேன்சல் ஆகும். இதே மாதிரி டெக்னிக் வந்து எங்க வாக்குறாங்களா பென்? 5 டயமீட்டருக்கு அவரேஜ் கணக்கு யூஸ் பண்றாங்க. ஞாபகம் இருக்கேன்? 2 மீட்டரை குறைக்கிறதுக்கு அவரேஜ் எடுப்போம், அங்க யூஸ் பண்ணி. ஞாபகம் இருக்கேன்? பாரு பென், இவரை விட 60 மிடில் சேம் 2 பேருக்கு. ஃபர்ஸ்ட் டே இவரை விட 10 கூட தைக்கிறார், தேர்ட் டே 10 குறைய தைக்கிறார். 2 ஒன்று சேரும், கேன்சல் ஆயிரும். அப்படி எக்ஸாக்டா 56.6 எடுக்க தேவை. 2 பேர் ரேட்டும் சேம். அஞ்சாவது பாப்போம். ஃபிஃப்த் ஒன் என்ன சொல்லியிருக்கடா? கொஸ்டின் நம்பர் 21, ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட். ஷர்ட்ஸ் இன்வால்வ்ஸ் மோர் லேர்னிங். எந்த ஷர்ட் தைக்க மோர் லேர்னிங் இருக்கா? இப்ப இந்த கிளாஸுக்கு வரைக்க நீ ஏதாவது லேர்ன் பண்றா பென், என்னது முடிவெடுக்கிறது? வரைக்க கூட மார்க்ஸோட வரணுமா? அப்படி இல்லை. இப்ப வரைக்க கூட மார்க்ஸோட வந்தா நீ கூட லேர்ன் பண்றியா? இல்லை. போய்க்க கூட மார்க்ஸோட வெளியில போனா கூட லேர்ன் பண்றியா? அப்படியும் இல்லை. வாரதுக்கும் போறதுக்குமான சேஞ்சை பார்ப்போம். நீ என்னோட 80யோட வந்து 90யோட போறதை விட நான் இப்போ ஹாப்பியா இருப்பேன் சொல்ல. அப்போ என்னோட 30யோட வந்து ஒரு பிள்ளை 60யோட போனா கூட என்னோட யூஸ் பண்ணிருக்கு, எக்ஸப்ட் பண்றியா? என்னோட கூட லேர்ன் பண்ணிருக்கு. என்னோட நீ வரைக்க 80 மார்க்ஸோட வந்து 90யோட வெளியில போய்க்க ஹாப்பி தான். அதை விட இப்போ ஹாப்பி சொல்லாம டீச்சரா ஒரு 30யோட வர ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு 70 எடுக்க பண்ணி விட்டாலே 40 மார்க்ஸ் கெயின் பண்றான். வணங்குதான் சார், யோசிப்பேன்.
அப்போ இந்த ட்ரௌசர் தைக்கிற ப்ராசஸில் 50ல் தொடங்கி 70க்கு போகிறேன். ஹவு மச் ஹி லேர்ன்ட் 20. ட்ரௌசரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ லேர்ன் பண்ணுறப்பன் 20 கூட்டுற அளவுக்கு ஸ்கில்லை கெயின் பண்ணுறேன். ஷர்ட் தைக்க 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 அங்கே என்னங்க போகிறார், 40லேருந்து 80க்கு போயிருக்கிறார். ஷர்ட் தைக்க 40லேருந்து 80க்கு போகிறேன். ட்ரௌசரை பொறுத்த வரைக்கும் 50லேருந்து 70க்கு போகிறேன். ஷர்ட் தைக்க 40லேருந்து 80க்கு போகிறேன். வேற அந்த ப்ரொசஸில் கூட லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இப்போ லேர்னிங் ப்ரொசஸ் இங்கே இருக்குது. இந்த ஷர்ட் விளங்கிட்டார். என்னோட ஒரு பிள்ளை 50ல யோசிப்பாரு 50லேருந்து 70க்கு போகிறத விட 40லேருந்து 80க்கு போகுதுண்டா கூட என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸில் கூட லேர்ன் பண்ணியிருக்கேன். ஆகவே இது சரி. இப்போ 5th சரி. பட் இவெல்லாம் யோசிக்கவே இல்லை. எக்ஸாம் கோடில் அக்கார்டிங் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் தைக்கிற ஆர்டரில் நம்பர் ஆஃப் டேஸ் தங்கி இருக்குது. அப்போ ஆன்சர் நம்பர் 2 இஸ் கரெக்ட். இன்கரெக்ட். தங்காதுன்னு சொன்ன முடியும். விளங்கிட்டாடா? ஓகே. அப்போ எத்தனை கேள்வி செய்துட்டோம் இனி? இப்போ இவ்வளோ தூரம் சச்சுரேட் பண்ணுறவையில் 21 கேள்வி செய்துட்டோம். நாங்கள் அவசர அவசரமாக இன்றைக்கு செய்ததுக்கு என்ன ரீசன்? அப்போ இந்த வீக் செய்ததுக்கு என்ன ரீசன்டா, வார சனிக்கிழமை அவங்களுக்கு யாருக்கு 26க்கு உனக்கு தெரியும். நான் அதுக்காக சில பேச்சுகள் போனால் பிறகுமடா அவங்கள ஏதாவது செய்யணுமே இருக்கும். இல்லை உனக்கும் தான் உனக்கும் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு போன அப்புறம் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது சின்ன ஹெல்ப் பண்ணி செய்யணுமே இருக்கும். ரைட். அப்போ தனியாக இருந்து பார்க்கல. அப்போ நான் விட விராட்டிக்குள்ள நான் இப்போ முதல் நாள் இரவு வேறு கோடிங்க பார்த்துட்டு போனால் கொஞ்சமாவது அவன் சப்போர்ட் வேறு. ரைட். இப்போ அவங்களுக்கு கொடுக்கத்தான் செய்தாடா. இனி உங்களுக்கு செய்ய மாட்டோம். உங்களுக்கு சிலபஸ் முடிக்கிற டைம் இல்லை, இதெல்லாம் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அப்படின்னா ரைட். இனி 1 இயருக்கு செய்ய மாட்டோம். உனக்கு இதே மாதிரி எப்படி ஒரு வீடியோ எப்படி ஒரு வீடியோ வருமாடா பிறகு 2026க்கு செய்தால் அந்த வீடியோ நீ 8க்கு செய்தா 8க்கு செய்தால் அந்த வீடியோ நீ பார்க்கலாம். தேவைப்பட்ட சரி இதை வச்சே சமாளிக்கிறனால சமாளிச்சு. ஓகே. ஒரு ஐடியா வந்துட்டு அப்புறம் எப்படி பேப்பர்ஸ் வருமெண்டு செய்துக்கோ. இன்றைக்கு நான் ஃபுல்லாக 20 ரூபா போட்டு வதக்கல. நீ அந்த மூடில் அடுத்த வருஷம் எழுத போகிற எக்ஸாமுக்கு இந்த வருஷம் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ரைட். இவ்வளோ போதும். இப்போ தான் ரிலாக்ஸாக படிக்கலாம். எக்ஸாம் நெருங்கினா படிக்கலாம். இல்லை இப்போ ஓகே கிளியர் ஆகிட்டா? சரி. அப்போ எத்தனை கேள்வி சேர்த்துக்கணும்? இப்போ விடி 21 கொஸ்டின் சேர்த்துட்டான். மிச்சம் ஒரு 9 இருக்குது. அதையும் போட்டப்பன் இந்த இது ரெண்டையும் படித்ததுலேயே கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் மேத்ஸ் சம்மந்தப்பட்ட இல்லாட்டி மொராக்கு தேவைப்படக்கூடிய அந்த கான்செப்ட் அந்த எமோஜி கேள்வி கொஞ்சம் நல்லா இருந்து இல்லையா? அதில் கொஞ்சம் மூலத்தை ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஐடியாஸ் இருக்குது. விளங்கிட்டு சில பேருக்கு ஃபுல்லாக விளங்கியிருக்கு, சில பேருக்கு கொஞ்சம் தான் விளங்கிருக்கு. இப்போ ஒரு கேள்வி செய்தால் அது ஐடியா வராது. இப்போ வேணுமெண்டா என்ன செய்யறேன்டா, எப்போதுலேருந்து வருதப்ப நீ செய்த 2021ல இருந்து எவ்ரி இயர் வருது. 22, 23, 24 நான் 25 செய்து விட்டேன். இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்லேயும் அந்த 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 டைப் ஆஃப் கொஷன் இருக்கு தானே எமோஜி கேள்வி, அதில் இருக்கா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 4-5 செய்தால் தான் ஒரு ஐடியா வரும். ஒரு கேள்வியை பார்த்து ஐடியா வரும். அதை செய்து பார்த்துப்பார். அப்போ மிச்சம் 9 கேள்வியையும் அந்த எமோஜி கேள்வியையும் போட்டு எமோஜி கேள்வி நான் இனி டைப் பண்ணல பென் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டாப்பேன். டைப் பண்ணுற கஷ்டம். இப்போ படத்துலேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு அந்த எல்லா எமோஜியுமே வாட்ஸ்அப்பில் இல்லைன்னு நெட்டில் தேட கஷ்டமாக இருப்பேன். இப்போ டைப் பண்ண கஷ்டம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகல நீ அங்கே பார்த்து எடுத்துக்கோ. அந்த அந்த எமோஜி கேள்வி ஒரு வருஷம் 3 கேள்வி வரும். அப்போ 4 வருஷத்தில் எத்தனை கேள்வி இருக்கப்பேன்? வேறு 12 கொஷின். அந்த 12 எமோஜியையும் இந்த ரிமைனிங் 9 கேள்வியையும் எப்போ செய்வோம் பென்? நெக்ஸ்ட் ஃப்ரைடே 7:30 செய்வோம். இப்போ அந்த ஐடியா எந்த ஐடியா பென் வச்சுருக்கேன்னு சொல்லப்போ அதுக்காக தான் வச்சுக்கிறோம்டா. யாருக்காக? அங்கே 27 சூஸ் பண்ண சேம் ஐடி தான் இருக்கேன். இப்போ அவங்களையும் ஜாயின் பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி முடியுமாடா? கெமிஸ்ட்ரி ஃப்ரைடே முடியும். 21 முடியும். இப்போ 21 நைட் வந்து 7:30 ஃப்ரைடே நைட் வந்து நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுவோம். இல்லையா பெண்? இந்த 9 தேவையான எல்லாரும் படி ஜாயின் பண்ண தேவையில்லை. தேவையானாக்க ஜாயின் பண்ண செக். என்னென்ன பெண் இந்த ரிமைனிங் 9 கொஸ்டினும் விட நேற்று கொடுத்துட்டு தானே சரி அதை வெளிக்கில் டிஸ்கஸ் பண்ணோம். 9 இந்த ரிமைனிங் கொஸ்டினும் எமோஜிஸ் கேள்வி எத்தனை பேருக்கு இருக்கு? எமோஜிஸ் கேள்வி கிட்டத்தட்ட 12 இருக்கும். அந்த 21 கேள்வியையும் இப்போ செய்வோம். ஃப்ரைடே 7:30க்கு இதே சேம் ஐடியில் செய்வோம். யாரும் ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பெண் இதான் அந்த ஐடியை மாற்றலுது நான் பெண் சேம் 26 யூஸ் பண்ண அதே ஐடியை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. ரைட். அண்ட் வியாழக்கிழமை நாங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம்? பென் தேர்ஸ்டே வி ஆர் ஸ்டார்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகேடா, பாய், குட் நைட். பார்த்துட்டு வா ஜோசி, சந்திப்போம். குட் நைட்.